ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. இது நம்ம ஜேகேயோட 2 ஷார்ட்ஸ் தான். பர்த்டே ஸ்பெஷல். நம்ம எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே ஜேகே. ஸ்டே பிளெஸ்ட். சந்தோஷமாக இருங்க. நிறைய 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 சக்ஸஸ் உங்களை தேடி வரணும். இந்த ஆர்மியோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். ஓகேங்க, லேட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரியில் ஜேகே வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு. அந்த காலேஜ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ரொம்ப பெரிய காலேஜ், ஸ்கூல் ப்ளஸ் காலேஜ் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு காலேஜ். ஜேகேயோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா, அம்மா, அப்பா, பாட்டி. இவங்க 3 பேருக்கும் ஜேகேன்னா உயிர். ஏன்னா அவங்க ஒரே ஒரு பையன்தான் ஃபேமிலிக்கே. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பில்லியனியர். இன்ஃபேக்ட் ஜேகே படிக்கிற அந்த காலேஜ் கூட அவங்க அப்பாவோடது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகே வந்துட்டு அந்த ஃபைனல் இயர் முடித்து ஃபுல் அவங்களோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்டோரியில் ஜேகேயோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குவாங்க எல்லார் கூடவும். எஸ்பெஷலி பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுறது, டெய்லி ஒரு பொண்ணுங்க கூட வெளியே சுற்றுறது, அப்புறமா அவங்க பணத்தால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது, ஷோ ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி கேரக்டர். ஏன்னா அவங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்குவாங்க, ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு அப்பா, அம்மா, பாட்டி 3 பேரும் செல்லம் கொடுத்து அவங்கள ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்குவாங்க. பட் இருந்தாலும் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்போ நம்ம வயனோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாங்களா? வயன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பொண்ணு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான். அவங்களுக்கு அம்மா அப்புறமா பாட்டி 2 பேர் தான், அப்பா கிடையாது. பாட்டி வந்துட்டு வில்லேஜில் தான் இருக்குவாங்க. அவங்க அம்மாவும் வயனோட படிப்புக்காக தான் இந்த சிட்டிக்கே வந்திருக்குவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சின்ன இட்லி கடை மாதிரி, ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சுருக்குவாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அதில் வர ப்ராஃபிட்டில் அவங்க வீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ வயன் வந்துட்டு படிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் கூட பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க அம்மா ஒண்டியால் அவங்க படிப்பு செலவு, வீட்டு செலவு எல்லாமே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேணான்னு எவ்வளவோ சொல்லியிருக்குவாங்க. பட் நம்ம வயன் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க அம்மா கொஞ்சமாவது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெஃபேல அவங்க வெயிட்டர்ஸாக வேலை செஞ்சுக்குவாங்க. அவங்க வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் போகிறாங்க. 12th முடிச்சுட்டு ஒரு சில காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்குவாங்க. அதில் ஒன்று வந்துட்டு ரொம்ப பெரிய காலேஜ். ஸோ ஸ்காலர்ஷிப் மூலயமா அவங்களுக்கு சீட் கிடைக்கும்னு அவங்க வெயிட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருக்குவாங்க, ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்குவாங்க. ஸோ இப்போ காலேஜ் கூட ஒரே பக்கம் அப்ளை பண்ணியிருக்குவாங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. இங்கே ஒருத்தர் நல்லா தூங்கினுக்கிறாங்க, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜேகே தான். அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப நேரமாக ஹெல்ப் எடுத்துக்கு ட்ரை பண்ணின்னுக்கிறாங்க. ஜேகே, இப்போ எந்திரிக்கிறியா இல்லை தண்ணி எடுத்துன்னு வந்து உண்மையில் ஊற்றவா? அம்மா ப்ளீஸ்மா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நைட்டு வந்து தூங்குந்தே லேட்டு. உன்னை யாருடா நைட்டெல்லாம் வெளியே சுற்ற சொல்லுந்து? ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட லாங் ட்ரைவுன்னு பைக் எடுத்துன்னு போகிறது, பார்ட்டின்னு நைட்டெல்லாம் கிளப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து காத்தாலெல்லாம் தூங்குறது. இப்போ என்னமோ காலேஜ் இல்லை, ஹாலிடேஸ் இருக்குது, அடுத்த வாரத்துலேருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு? கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி பழகிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் காலேஜுக்கு போனால் என்ன, போகாக்கிட்டு என்னம்மா, எப்படி இருந்தாலும் எனக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அப்பா அவங்கள காலேஜ்லேருந்து தூக்கிடுவாங்க. எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சுருக்காங்க. நீ பார்த்துருந்தெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்குறது, நீ கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே செய்கிறது, இதெல்லாம் பண்ணி உனக்கு அந்த வேல்யூ என்னன்னே தெரியல. கொஞ்சம் வெளியில் போய் பாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்கன்னு. நீ படிக்கிற அதே காலேஜில் ஒரு சீட் கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தெரியுமாடா? உனக்கு உங்கள் அப்பா ஈஸியாக சீட் கொடுத்துட்டாங்க பாரு, அதனால தான். அம்மா ப்ளீஸ்மா, காலங்காத்தால எனக்கு லெக்சர் கொடுக்காதீங்க, நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும். எனக்கு புரியுது. இப்போ என்ன, நான் ஒழுங்காக காலேஜுக்கு போனேன்ல, அடுத்த வாரத்துலேருந்து பாருங்கள், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீ எதுக்காக காலேஜுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாதா? அங்கே இருக்கிற பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு, அந்த பொண்ணுங்க கூட ஊர் சுற்றுறதுக்கு.
டெய்லி ஒரு ஒரு பைக்கை எடுத்துன்னு போய் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்போ ஜேகே டக்குன்னு எழுந்திரிச்சு உக்காந்துட்டு அவங்க அம்மாவே பார்த்து, மா என்னம்மா நீ என்னமோ பெரிய தப்பு பண்ணுற மாதிரி சொல்கிற, ஃப்ளர்ட் தானே பண்ணுற, அதுவும் இல்லாமல் அப்பா எனக்கு ஒரு ஒரு பர்த்டேக்கு ஒரு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறது எதுக்காக, காலேஜுக்கு டெய்லி ஒரு ஒரு பைக் எடுத்துகிட்டு போட்டோன்னு தான் அப்படின்வாங்க. ஆமாப்பா, ஒரு ஒரு பைக்கை எடுத்துகிட்டு போகிறது என்னமோ உண்மை தான், ஆனால் ஷோ ஆஃப் பண்ணுன்னு சொல்ல, நீ போகிற ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்துருக்கியா, கண்ணு மூடி தொறக்கிறதுக்குள்ளேயோ இங்கேருந்து காலேஜுக்கு போய் ரீச் ஆகிடுற, அவ்வளோ ஸ்பீடாக யாராவது போகிறாங்களா, எனக்கு நீ காலேஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் என் உயிரை கையில் வச்சுன்னுக்கிற ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே எந்திரிச்சு போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணி, அம்மா நான் பத்திரமா போயிட்டு வரேம்மா, இப்போ என்ன, நான் காலேஜுக்கு ஒழுங்காக போகணும், பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணக்கூடாது, அப்புறமா பைக்கே ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது, இவ்வளோ தானே, சரி அடுத்த வாரத்துலேருந்து பாரு நீ புது ஜேகேயை பார்க்குற. ஆமாம் ஆமாம், இதுதான் எப்போவுமே சொல்கிறேன், ஆனால் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்வாங்க. அடுத்த வாரத்துலேருந்து பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, என் டார்லிங் எங்கே? உன் டார்லிங்கு கீழே பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உனக்காக வெயிட் பண்ணின்னுக்கிறாங்க, அவங்களுக்காகவாவது சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வா சரியா அப்படின்வாங்க. ஓ இவ்வளோ நேரம் நல்லா சாப்பிட்லையா பாட்டி? அதனால தான் உன்னை எழுப்பவே நான் மேலே வந்தேன். ஐயோ சாரிம்மா, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாஷ்ரூம்குள்ளே போவாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, ஐயோ இன்னும் இப்படி இருக்கானே, பாவம் இவனோட பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவான், எங்கே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேருந்து வெளியே போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன், உங்களுக்கும் இன்னும் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்காது, ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அந்த ஹோட்டலில். ஈவினிங்கில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாபுக்கு போயின்னுக்குவாங்க அந்த கேஃபேக்கு. காலேஜ் ஸ்டார்ட் ஆகலைன்றதை விட அவங்க வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு சில காலேஜுங்களில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. அந்த காலேஜ்லேருந்தெல்லாம் இன்னும் அவங்களுக்கு எதுவுமே இன்டிமேஷன் கிடச்சிருக்காது, அதாவது ஒரு சீட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இன்னும் ஆயிருக்காது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பயங்கரமாக கத்தின்னு ஹாப்பியாக ஓடி வருவாங்க. ஏய் வையன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துற, ஏன் இப்படி ஓடி வந்த அப்படின்வாங்க. அப்போது ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னடா நீ சொன்னதானே எனக்கு புரியும், ஏய் வையன் நம்ம 2 பேரும் அந்த காலேஜில் செலக்ட் ஆகிட்டோடி. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் இன்னைக்கு காலேஜ்கிட்ட போயிருந்தேன், அங்கே சீட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம 2 பேரோட பேரும் இருந்துச்சுடி. என்னடா சொல்கிற ஜாக்? ஆமாம் வையன், நம்ம 2 பேரும் அங்கே செலக்ட் ஆகிட்டோம், நம்மளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிராண்ட் ஆயிடுச்சு. ஓ கடவுளே, என்னால் நம்பவே முடியல, நிச்சயமா அந்த காலேஜில் நம்ம செலக்ட் ஆகிட்டோமா? ஆமாம் வையன், எனக்கு கூட நம்ப முடியல. ஏய் ஜாக் ஒரு நிமிஷம் இரு, என்னை இங்கே கில்லு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க வந்துட்டு உங்களை ஜோராக பெஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவுச், ஏய் எவ்வளோ ஜோராடா கில்லுவேன், இன்னும் நீ நம்பலையாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைடா என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ பெரிய காலேஜில் நம்ம 2 பேருக்கும் சீட் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மா வருவாங்க. என்ன 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசின்னுக்கிறீங்க? அம்மா நான் உங்ககிட்ட ஒரு பெரிய காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லை? ஆமாம், அந்த காலேஜில் நம்ம 2 பேருக்கும் சீட் கிடச்சிருச்சுமா. என்ன வையன்னு சொல்கிற? ஆமாம்மா, என்னாலையும் நம்ப முடியல, இவன் ஜாக் தான் பார்த்துன்னு வந்திருக்கா, நம்ம 2 பேரோட பேர் இருந்துச்சா. ஜாக் நீ சரியாக பார்த்தியா அப்படின்னு கேட்குவாங்க. ஆமாம் ஆண்டி, நான் பார்த்தேன், வையன் பேரும் என் பேரும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வையன் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட் ஆகிடுவாங்க. என்னம்மா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சேடாக மூஞ்சி வச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்வீங்க. உனக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிருந்து எனக்கு சந்தோஷம்தாண்டி, ஆனால் அந்த காலேஜில் பெரிய பெரிய பணக்கார பசங்க படிக்கிறது, நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் ஆவீங்க? அம்மா நம்ம என்ன அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்காக நம்ம போயின்னுக்குறோம், நம்ம போகிறது படிக்கிறது, படிச்சுட்டு வந்துட்டே இருப்போம், நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத.
அதுக்கு இல்லை வயன், அந்த பணக்கார பசங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குவாங்க. எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. அம்மா நீ இன்னும் கவலைப்படாதம்மா, அதான் ஜாக் கூட என் கூட இருக்கா இல்லை, நம்ம 2 பேரும் ஒழுங்காக போய் படிக்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். இன்னொரு விஷயம், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. சில பேர் நல்லவங்க கூட இருக்குவாங்க. யாருக்கு தெரியும், அந்த காலேஜில் நிறைய நல்லவங்க இருந்தால் என்னமோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லவங்களாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ? அம்மா நீ அதெல்லாம் எதுக்காக கவலைப்படுற? நம்ம 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப்பில் சீட் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. நீ ஃபீஸ் பற்றியெல்லாம் டென்ஷன் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி டியரி ஐஸோட வயனை பார்த்து, நீ ரொம்ப பாவ வயன், உன் வயசில் இருக்கிற பசங்கள்லாம் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நீ பார்த்தா இப்போவே இந்த குடும்பத்தோட பாரத்தை சுமந்துன்னுக்கிற. உன்னோட படிப்பு கூட என்னால் ஒன்றுமே பண்ண முடியலேடி. மா எதுக்குமா இப்போ அழுவுற? நீ சின்ன வயசுலேருந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துன்னுக்கிறேன்னு எனக்கு தெரியும். போதுமா, இப்போ தான் நான் வளர்ந்துட்டேன் இல்லை, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். நீ நீ அழாத அப்படின்னு சொல்வீங்க. அப்போது இல்லை நான் அழுவலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கண்ணை துடைக்குவாங்க. அப்போ ஜாக்கு, ஆண்டி நீங்கள் 2 பேரும் அழுந்து என்னையும் அழ வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, ரொம்ப அழுகிற பொண்ணுங்களை கூட சமாதானப்படுத்திட்டு சைலண்ட் பண்ணிடலாம், ஆனால் இவனை முடியவே முடியாது, தயவு செஞ்சு இவனை அழ வைக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது அவங்க அம்மாவும் சிரிக்குவாங்க, எல்லாருமே ஸ்மைல் பண்ணுவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிட்கோ. நாளையிலேருந்து காலேஜ் ஸ்டார்ட்டு. ஜேகே வந்துட்டு அவங்க வார்ட்ரோப்லேருந்து எல்லா துணியும் எடுத்து 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 கீழே வீசினுக்குவாங்க. அப்போது அவங்க அம்மா வந்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, எதுக்காக எல்லாத்தையும் கீழே தூக்கி போடுற? மா இதெல்லாம் பல்ஸ் ஆயிடுச்சுமா, நாளையிலேருந்து எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ புது ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் வாங்கலான்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதனால தான் பல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டேன். டேய் இதெல்லாம் இதெல்லாம் புதுசு தான்டா, போன மாதம் வாங்கின ட்ரெஸ்ஸு, போன வாரம் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுன்னுக்கிறியடா அப்படின்வாங்க. அம்மா உனக்கு தெரியும் இல்லை, நான் ஒரு ட்ரெஸ்ஸு 2 தடவை தான் போடுவேன், அதுக்கு மேலெல்லாம் என்னால் போட முடியாதுமா, ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஜேகே என்னடா இவ்வளோ ட்ரெஸ்ஸு தூக்கி போட்டிருக்க? அம்மா ப்ளீஸ்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்குவேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அட்லீஸ்ட் இது ஒன்றாவது விட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா, சரி இதெல்லாம் ஃபோல்டு பண்ணி யாருக்காவது கொடுத்துட்றேன், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி போடுறதுக்காகாது, இல்லாதவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கின்னு கீழே போயிடுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, எங்கள் அம்மா எதுக்காக இன்னும் ஓல்டு ஃபேஷன்டாக இருக்காங்கன்னு தெரியல, அவங்க வந்துட்டு ஒரு பில்லேனியர் ஒரு பொண்டாட்டின்னு கூட மறந்துட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்த்துன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன் அவங்க வார்ட்ரோப் கிட்ட நின்றுட்டு ட்ரெஸ்ஸை தேடின்னுக்குவாங்க. எந்த ட்ரெஸ்ஸை போடுறது, எதுவுமே நல்லாவே இல்லையே, இது இது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டுக்குதுல்ல, இது நல்லா இருக்கே, இல்லை இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எடுத்து பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு ஸ்மைல் பண்ணி, வையன் அப்படின்வாங்க. என்னம்மா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுக்குவாங்க. எதுக்குமா? இல்லை நாளையிலேருந்து உனக்கு காலேஜ் ஸ்டார்ட்டு, அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப பெரிய காலேஜுக்கு வேற போகிற, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோ அப்படின்வாங்க. எதுக்குமா நல்ல ட்ரெஸ்ஸு, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. எங்கள் வையன் நிறைய ட்ரெஸ் இருக்குது, இருக்கிற ட்ரெஸ்லையும் எதுவுமே நல்லா இல்லை, ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோ. அம்மா எனக்கு இப்போ எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லைம்மா, சும்மா எதுக்காக இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, இதை அப்படியே எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏய் அதுக்கு இல்லைடி, நாளைக்கு ஃபஸ்ட்டு டேவே நீ ரொம்ப ஒரு மார்த்தியெல்லாம் போனால் நல்லா இருக்காது வையன், கொஞ்சம் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ப்ளீஸ், நான் அங்கே படிக்க போகிறேம்மா, ஃபேஷன் ஷோ பண்ண போகல, என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் போட்டுட்டு போக முடியும், என்கிட்ட நல்லா துணி இல்லைன்னு இன்றைக்கி நீ புதுசு வாங்கி தருவேன், இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு புதுசு வாங்கி தர முடியும், அங்கே எல்லாம் பணக்கார பசங்க படிக்கிறாங்கன்றதுனால
என்னன்னா அவங்கள மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுமா. நான் எப்படி இருக்கேனோ அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா வேணாம். எனக்கு அவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்லை. நான் போய்ங்கிறது படிக்கிறதுக்கு. நான் உங்ககிட்ட அன்றைக்கி சொன்னேன்ல அப்படின்வாங்க. அப்போது பையனோட அம்மா, உன்னை நினச்சா பெருமையாக இருக்குது பையன். இப்போல்லாம் ஃபேக்காக நடந்துக்கிறவங்களே பாதி பேர் இருக்கும்போது நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுற பாரு. நீ கடைசி வரைக்கும் எப்படி இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன் பொண்ணுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு ஃபுல் நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்னமோ தைரியம் சொல்லிட்டீங்க. பட் உங்களுக்கு ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றலாம் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். இன்னொரு என்ன சமாதானம்னா, கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்டு ஜாக் வந்துட்டு உங்கள் கூட இருக்காங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபு. இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மாக்கெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிறதுக்கு வெளியே வந்திருக்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்குவீங்க ஜாக்கு. அவங்களும் வந்திருக்காங்க. 2 பேரும் அவங்களோட ஸ்கூட்டியில் தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்குவீங்க. ஸோ அவங்களும் வருவாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மாவுக்கு சொல்லிவிட்டு காலேஜுக்கு கிளம்பியிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜேகே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு காலேஜுக்கு கிளம்புறதுக்காக எந்திரிக்குவாங்க. அப்போது ஜேகே, நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்குது தானே? ஆமாம்மா, நான் வண்டியை ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், காலேஜுக்கு ஒழுங்காக போயிடுவேன், ஒழுங்காக படிக்குவேன், எந்த பொண்ணுங்க கூடவும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, என்னடா இது இவ்வளோ ஓல்டு ஃபேஷன்டாக இருக்கே, எப்போவுமே பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் தெரியுமா? இல்லைனாலும் ஒரு 10-15 கேர்ள் ஃப்ரெண்டாவது இருக்கணும். அப்புறமா அடிக்கடி காலேஜ் பங்க் அடிச்சுட்டு மூவி, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி போகணும். இது தாடா காலேஜ் லைஃபு. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கே வரதில்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படி என்ஜாய் பண்ணு அப்படின்வாங்க. அப்போது அவங்க அம்மா வைடஸில் அவங்க பாட்டியை பார்த்துட்டு, அத்தை என்ன அத்தை நீங்கள் தான் அவனுக்கு புத்தி சொல்லணும், நீங்கள் பார்த்தா அவனை எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, எனக்கு என் பேரை மேலே நம்பிக்கை இருக்குது, அவனோட லிமிட்ஸை தாண்ட மாட்டான், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபன் அவ்வளோதான். அவன் என்ன பொண்ணுங்க கூட தப்பாக நடந்துக்கிறா, ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவனாக போய் எந்த பொண்ணையும் தொந்தரவு பண்ணுறதில்ல, இல்லை பொண்ணுங்க தான் இவன் மேலே வந்து உழுறாங்க. என்ன பண்ணுறது, என் பேரை அவ்வளோ ஹேண்ட்ஸம்மு. அதுவும் இல்லாமல் அவன் ஓட்டுற பைக் எல்லாம் என்ன சாதாரணமான பைக்கா, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக்கு. அதெல்லாம் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனால் எப்படி தெரியுமா? அதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டணும். அவன் என்ஜாய் பண்ணிட்ட விட அவன் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான், நீ அதெல்லாம் ஏன் தடுக்கிற அப்படின்வாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அவங்க பாட்டியை டைட்டாக ஹக் பண்ணி அவங்க சீக்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு தான் என் டார்லிங்குன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எவ்வளோ கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணனால நீ எல்லா பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணின்னு வேறு மாதிரி எல்லாம் நடந்துக்கலான்னு இருக்காத, என்றைக்கு இருந்தாலும் நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் தெரியுமா அப்படின்வாங்க. எனக்கு தெரியும், நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவர். ஒருவேளை எனக்கு எந்த பொண்ணு மேலேயாவது லவ் வந்துச்சுன்னா உங்ககிட்ட தான் முதல்ல வந்து சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு, என்னங்க நடக்குதுங்க, உங்கள் அம்மா என்னங்க சொல்லித்தராங்க அப்படின்வாங்க. அப்போது அவங்க அப்பா, நீ ஆச்சு உங்கள் மாமியார் ஆச்சு உன் புள்ளாச்சுமா, என்ன எதுக்குமே நடுவில் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிடுங்க, அப்புறமா வாங்க ஏதாவது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஐயோ பாட்டி, பாவ பாட்டி, அம்மாவை சும்மா அப்செட் பண்ணிட்டோம். அவள் அப்செட் எல்லாம் ஆமாட்டடா, சும்மா கோவலத்தான், நான் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சந்தோஷமாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிப்போ. இன்றைக்கி காலேஜோட ஃபர்ஸ்ட் டே இல்லை, பார்த்து பத்திரமா இரு. ஆனால் ஜேகே, நான் உங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் அப்படி சொன்னேன், நீ எந்த பொண்ணுக்கிட்டேயோ உன்னோட லிமிட்ஸ் தாண்டக்கூடாது புரியுதா அப்படின்வாங்க. தெரியும் பாட்டி, நானும் சும்மா கிண்டல் தான் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பியிருக்குவாங்க. ஜேகேக்கு ஒரு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குவாங்க, கேத்ரின்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்குவாங்க. ஸோ ஒரே காலேஜில் தான் படிச்சுன்னுக்குவாங்க. ஜேகே வந்துட்டு அவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு உள்ளே போன உடனே எல்லாருமே அவங்கள தான் பார்க்குவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு செம்மையாக இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் தான் போயிருக்குவாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த கீ எடுத்து போட்டு வண்டி பார்க் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து நடந்துன்னு போயிருக்குவாங்க. அவங்க 2 கையும் பாக்கெட்டில் போட்டு அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கேத்ரின் இருக்குவாங்க இல்லைங்களா, அவங்க ஓடி வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க எல்லோரும் முன்னாடியும். அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அவங்க 2 பேரும் அப்படி தான் இருக்குவாங்க க்ளோஸாக. பட் ஃபுல் காலேஜில் என்ன ரூமர்ஸ்னால் கேத்ரினும் ஜேகேயும் டேட் பண்ணியிருக்கிறாங்க. கேத்ரின் தான் ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மிஸ்ட் யூ ஜேகே, ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் அப்படின்வாங்க. ஐ மிஸ்ட் யூ டூ. ஏய் நேற்று தானடி வீடியோ காலில் பேசினேன் அப்படின்வாங்க. ஆமாம், ஆனாலும் நேரில் பார்க்குறதுக்கோ வீடியோ காலில் பேசுகிறதுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லை, அப்போ நேரில் வந்து பார்க்கணும்ல. ஏய் என்னடா பண்ணுறது, நான் தான் ஹாலிடேஸ் டைமில் கனடாக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே என்ஜாய் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீயும் வந்திருந்தா நல்லா இருந்துக்கோ. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் போனப்போ போகலாம் நடு அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் உள்ளே போவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்கூட்டியில் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து காலேஜ் கேட் முன்னால் நிற்குவீங்க. அந்த காலேஜையே பார்க்குவீங்க, ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப மாடர்னாக ஒரு மாதிரி எல்லாருமே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில் ஒரு மாதிரி எல்லாம் எலிகெண்ட்டாக இருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மல் சுடி போட்டுன்னுக்குவீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ப்ரிட்டி, ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனாலும் உங்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக இருக்குவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஏய் ஒன்றும் பயப்படாத உள்ளே போலவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூட்டியை பார்க்கிங் ப்ளேஸில் பார்க் பண்ணிவிட்டு வருவாங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே போவீங்க. நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்துன்னுக்குவாங்க, அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க. பட் அங்கே வந்துட்டு புல்லிங் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா அங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஜேகேயோட அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த விஷயத்தில். யாரையும் புல்லிங் பண்ணக்கூடாது. பை சான்ஸ் அப்படி பண்ணது தெரிஞ்சிச்சின்னா அவங்கள இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காது அங்கே. ஸோ இவங்க வந்துட்டு ஃபுல் தைரியமாக உள்ளே போய் அவங்க கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுவாங்க. கிளாஸ் ரூமில் வந்துட்டு எல்லா பெஞ்சஸும் ஆக்கியபைடாக இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் உட்காந்து நிற்குவாங்க. உங்கள் 2 பேருக்கும் எங்கேயோ ப்ளேஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு மெதுவாக தேடி நிற்குவீங்க எங்கே ப்ளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது ஒருத்தவங்க வந்துட்டு ஹாய் அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துக்குவாங்க. ஹாய் அப்படின்னு சொல்வீங்க. ஐ எம் லியா அப்படின்வாங்க. நீங்கள் ஐ எம் வயன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜாக், ஹாய் ஐ எம் ஜாக் அப்படின்வாங்க. ப்ளேஸ் இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. எல்லா பெஞ்சஸும் ஆக்கியபைடாக இருக்குது. அதான் பரவாயில்ல, என் பெஞ்ச் அங்கே இருக்குது, அங்கே இன்னும் 2 பேருக்கு ப்ளேஸ் இருக்குது, வந்து உட்காரிங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஷோர் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உட்காருவீங்க. அவங்க வந்துட்டு உங்ககிட்ட நிறையா பேசியிருக்காங்க, நீங்களும் எல்லாமே சொல்லியிருக்குவீங்க. அவங்க வந்துட்டு ஃபுல் இம்ப்ரெஸ் ஆகிருக்குவாங்க. ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்லாம். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்குவாங்க. ஒரே கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவாங்க அவங்க கூட. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, ஆஃப்டர்நூன் ஆகிருக்கோ, பிரேக்கு. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை கேன்டீனுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குவாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷன். ஏன்னா கேன்டீனில் நிறைய ப்ரைஸ் இருக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி. லியா வந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல், எதுவுமே நீங்கள் சொல்கிறது கேட்காம உங்களை கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. நீங்கள் 3 பேரும் கேன்டீன் இருக்கிற டைரெக்ஷன்லேயே நடந்துன்னு போயிருக்குவீங்க. அதே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து ஒருத்தவங்க நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க கையில் ஒரு பால் இருக்கோ, அந்த பாலை அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே வந்துன்னுக்குவாங்க. ஆமாங்க, உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஜேகே படிக்கிற அதே காலேஜில் தான் அட்மிஷன் ஆகிருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துன்னுக்குவாங்க. நீங்களும் அப்படியே நடந்துன்னு போயிருக்குவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிவிட்டு. அப்போ சடனாக யாரோ ஜேகே கூப்பிடுவாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க பின்னாடி திரும்பி பார்க்குவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள பாஸ் ஆகிட்டு அப்படியே போயிடுவீங்க முன்னாடி. அதுக்கப்புறமா ஜேகே டேர்ன் பண்ணி அவங்க ஃபீல்டு பக்கம் நடந்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு
பாஸ்கெட் பால் மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கேன்டீன் உள்ள என்ட்ரு ஆவீங்க. அங்கே பார்த்தா ஃபுல் ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருக்கும் அந்த கேன்டீனு. உங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு, ஏய் ஜாக், எந்த தைரியத்தில்டா நீ வந்த? இங்கே எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குடா, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜாக்கு, ஹேய் எதுக்குடி கவலைப்படுற, இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குடி, இதெல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், இங்கே படிக்கிற பசங்களோட ஃபீஸ் எவ்வளோ தெரியும்ல, ஸோ கேன்டீனோட எல்லாத்துமே சேர்த்து தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இங்கே ஃப்ரீயாக சாப்பிட்லாமா? ஆமாடி, ஏய் அல்பமர்த்தி அழியாத, ஃப்ரீன்னு உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் நான் ஒன்றும் அழியலடா, நான் கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் உள்ளே போயிடுவாங்க. லியா எழுந்திரிக்குவாங்க. உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜாக்கு, பரவாயில்ல லியா நீ உட்காரு, நம்ம 3 பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்குவீங்க. அப்போ ஜாக் வந்துட்டு அவங்க க்யூவில் போய் நின்று இருக்குவாங்க. அப்போது ஒருத்தவங்க வந்துட்டு சென்டரில், அந்த க்யூவோட சென்டரில் போகிறதுக்கு பார்க்குவாங்க. அப்போ ஜாக் வந்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அப்பத்துலேருந்து நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் இப்படி திடீர்னு நடுவில் வந்து பூந்தா எப்படிங்க அப்படின்வாங்க. யாரு நீ? நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறியா? ஓ ஃப்ரெஷரா? அதுக்கு தான் அவ்வளோ தைரியம். இதை பாரு, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக்கு, நீங்கள் யாராக வேணுமா இருந்தாலும் இருந்துட்டு போங்க, நான் என்ன சொன்னேன், நடுவில் வந்து பூராதீங்க, இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி சென்டரில் வந்துட்ட எப்படிங்க அப்படின்வாங்க. ஹவ் டேர் யூ, என்கிட்ட எப்படி பேசுகிறியா? இப்போ பார்த்து ஜேகே என் கூட இல்லாமல் போயிட்டானே, சே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போ அவங்களும் ஏதோ சொல்ல போவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு, ஜாக் வாய் விட்டுட்டு சும்மா இரு, சாரிங்க நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஹேய் என்னடி நீ, எப்போவுமே நீ தானே தட்டி கேட்குவேன், இப்போ என்ன நீ, இது பாரு ஃபஸ்ட்டு டே, இதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் சைலண்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இன்றைக்கி ஒரு நாள் நில்லுங்க, இதுக்கப்புறமா இருக்குது அப்படின்வாங்க. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி போயிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் லியா ஜாக் எல்லாம் பேசி சிரிச்சிட்டு சாப்பிட்டுன்னுக்குவீங்க. பட் கேத்ரின் வந்துட்டு ஜாக்கியே முறிச்சு பார்த்துன்னுக்குவாங்க. எல்லாருமே கிளாஸ்க்கு போயிருக்குவீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்குவீங்க. லியா கூட உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆகிட்கும். அவங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சனு, ரொம்ப நல்லா பேசினுக்குவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். ஒரே நாளைக்கு உங்களுக்கு அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிட்கும். அவங்க கூட ஒரு நல்ல பெரிய ரிச்சான ஃபேமிலிக்கு சேர்ந்த பொண்ணு தான். அவங்க அப்பா வந்துட்டு அதே காலேஜில் லெக்சரராக இருக்குவாங்க. அவங்க அப்பாவுக்கும் உங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் உங்ககிட்டலாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, காலேஜும் முடிஞ்சிருக்கோ, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு போயிருக்குவீங்க. உங்கள் அம்மாக்கிட்டே காலேஜில் எப்படி நடந்துச்சின்னு கூட சொல்லியிருக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜேகேயோ பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்குவாங்க. வந்த உடனே அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, பா பயந்துட்டேன் நான், என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? நீ தான் சொன்னியே சீக்கிரமாக வீட்டுக்கு வரத்து கற்றுக்கோன்னு, பாரு உன் பேச்சை கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஷோல்டர் மேலே படுத்துக்குவாங்க. அப்போ அவங்க அம்மா, ஐயோ என் புள்ள எவ்வளோலாம் பேச்சு கேட்குதே, இதுக்கு தான் வெளியே மழை வர மாதிரி இருக்கா, இது உண்மையாகவே என் பேச்சு கேட்குறதா இல்லை இதை வச்சு வேறு ஏதாவது நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்வாங்க. மா இதுக்கு தான்மா எனக்கு வருது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கலான்னு பார்க்குறேன், ஆனால் நீ என்னடான்னா நம்புறதே இல்லை என்ன அப்படின்வாங்க. சரி நம்புகிறேன் என் தங்க புள்ள, சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, உனக்கு என்ன வேணும் ஸ்நாக்ஸு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போது உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அது செய்யுமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிச்சனில் வேலை செஞ்சுன்னுக்குவாங்க. ஜேகே கூட ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிருக்குவாங்க. அங்கே கிச்சனில் இருக்கிற மேட்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவையே பார்த்துட்டு, ஜேகே தம்பி உங்களுக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணின்னுக்குறாங்க இல்லைங்களா அப்படின்வாங்க. என் புள்ள நல்ல புள்ள, எனக்கு தெரியும்,
சும்மா என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் அவன் அப்படியெல்லாம் பண்ணுறான். ஆனாலும் ஒரு பயம் இருக்கோ இல்லை, பையன் கெட்டு போயிடக்கூடாது, என் பையனால் எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த பயம் இருக்கோ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே தம்பி அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்கம்மா, ரொம்ப நல்ல தம்பி தான். இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம கிட்டலாம் ஒரு தடவையோ தப்பாக பார்க்குறது, தப்பாக தொடுறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறதே இல்லை. எவ்வளோ வருஷம் ஆச்சு. நம்மக்கிட்ட எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் பழகுறாங்க. ஜேகே தம்பி ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுன்னுக்குவாங்க. அப்போ அவங்களோட ரூமுக்கு பாட்டி போவாங்க. ஜேகே உள்ளே வரலாமா அப்படின்னு. என்ன பாட்டி நீ பர்மிஷன் எல்லாம் கேட்குற? ஆமாப்பா, வயசு பையன் ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு, உனக்கு கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறமா ஒன்றும் பர்மிஷன் தேவையில்லை, அப்போ எப்போ வேணுமாந்தாலும் ரூம்குள்ளே வரலாம், ஏன்னா என் பேரனோட பொண்டாட்டி இருக்குவல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீ பர்மிஷன் கேட்கணும், இப்போல்லாம் கேட்கலனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருப்பா, இப்போவே என்னை பர்மிஷன் கேட்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி காமெடி பண்ண பாட்டி. சரி, என்ன விஷயம், என்னை தேடி வந்திருக்க? இல்லை, உங்கள் அம்மா கிட்டே பேசுனியா? அம்மா கிட்டே போயிட்டு சீக்கிரமாக வந்தேன்னு சொன்னதுக்கே அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா, உங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டடா, அவளை கஷ்டப்படுத்தாத அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, உன் மருமகளை நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தலை, எனக்கும் தெரியும், எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப ஸ்வீட். ஏன் இருக்க மாட்டா, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவை நான் தானே தேடி கல்யாணம் பண்ணுது அப்படின்வாங்க. அப்போது ஜேகே, உன்னோட சாய்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உனக்கும் தேடவா அப்படின்வாங்க. அப்போது பாட்டி, அம்மாவை தான் நான் பெஸ்ட்டுன்னு, எனக்கு இவ்வளோ சீக்கிரம்லாம் வேணாம், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற மூடே இல்லை, ஃபஸ்ட்டு இந்த டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே அப்படின்வாங்க. பாட்டி ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத பாட்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருக்குவேன், என் கல்யாணம் கூட பார்க்குவேன், என் குழந்தைங்கள கூட பார்க்குவேன், அது வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொன்ன மாதிரி நடந்தால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் காலையில் சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட காலேஜுக்கு கிளம்பியிருக்குவீங்க. ஜேகேயும் காலேஜுக்கு கிளம்பியிருக்குவாங்க. இன்றைக்கி ஒரு புது ஸ்போர்ட்ஸ் பைக்கில். ஹாய் வயன் அப்படின்னு வருவாங்க. யாருன்னு பார்த்தா லியா. ஹாய் லியா, என்ன இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன்? இன்றைக்கின்னு இல்லைம்மா, நான் டெய்லி சீக்கிரமாக தான் வரணும், ஏன்னா அப்பா கூட வந்துடுறேல்ல, அப்பா சீக்கிரமாக வராங்க, ஸோ நானும் சீக்கிரமாக வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளாஸுக்கு போயிருக்குவீங்க. அப்போது ஜாக் வந்துட்டு, வயன் உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. ஐயோ இல்லைடா, எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேயே. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதுக்கு தான். சரி நீங்கள் 2 பேரும் போங்க, நான் கேன்டீன்லேருந்து வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பியிருக்குவீங்க. நீங்கள் 2 பேரும் கிளாஸ் ரூமில் பேசியிருக்குவீங்க. அப்போது உங்கள் கிளாஸ்மேட் ஒருத்தவங்க ஓடி வருவாங்க. ஏ லியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு? அத்தா, உங்கள் கூட ஒரு பையன் இருக்கானே, ஜாக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்வீங்க. அப்போது ஆக்சுவலி அவனை சீனியரு கேன்டீன்கிட்ட அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னது, ஜாக்கியா? ஆமாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவீங்க. நீங்கள் உங்கள் பின்னாலே லியா ஓடி வருவாங்க. பையன் நிதானமாக போ, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை இல்லை லியா, அவன் இருக்காது, ஏன்னா அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது, அடி வாங்குற அளவுக்கு அவன் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். சரி சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம், நீ கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போயே. இல்லை இல்லையா, பயமாக இருக்கு, வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. பார்த்தா அவங்க அடிச்சுன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ஜேகே பேக் தான் ஃபேஸ் பண்ணின்னுக்குவீங்க. அவங்க ஃபேஸ் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க யாருன்னு. பட் ஜாக்கோட ஃபேஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் பயம் ஆகிடும். பிளட்டெல்லாம் வந்துன்னுக்கோ நோஸ்லேருந்து. நீங்கள் வந்துட்டு ஓடி போவீங்க. என்னென்னா ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்கணும் ஜேகே. அப்போ நீங்கள் டக்குன்னு நடுவில் போய் நின்றுடுவீங்க. உங்கள் மேலே விழுந்துருச்சின்னு நினச்சிட்டு நீங்கள் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணி நின்றுக்குவீங்க.
பட் ஜேகே வந்துட்டு அந்த பஞ்ச் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அதே பொசிஷனில் நின்றுக்குவாங்க. உங்களையே ஒத்து பார்த்துன்னுக்குவாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, ஒரு மாதிரி ஷாக்டாக, எதுக்காக நீங்கள் சென்டரில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. ஜேகேக்கு அப்படியே டக்குன்னு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிடும். உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் அவங்களுக்கு. பட் அவங்க வந்துட்டு இன்னும் அதே பொசிஷனில் நின்றுக்குவாங்க அந்த பஞ்ச் பண்ணுற கையை அப்படி வச்சுட்டு. அப்போ நீங்கள் அந்த கையை பார்க்குவீங்க. அப்போ ஜேகே வந்து டக்குன்னு கீழே இறக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் எதுக்காக என் ஃப்ரெண்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ்டாக உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போது கேத்ரின் வந்துட்டு ஜேகே உங்களே பார்க்குறத பார்த்துட்டு சடனாக அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் நடுவில் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், என் ஃப்ரெண்டை எதுக்காக அடிச்சிங்கன்னு தான் நான் கேட்டேன். அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேத்ரின் உங்களை புல் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் ஜேகே வந்துட்டு அவங்க சென்ஸ்க்கே வந்திருக்குவாங்க. அப்போ அவங்க உன் ஃப்ரெண்டு என்ன தப்பு பண்ணான்னு அவனே கேளு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை திரும்பி பார்த்துட்டு, என்னடா ஆச்சு ஜாக், என்ன பண்ண, எதுக்கு அவங்க உன்னை அப்படி அடிச்சிருக்காங்க, இங்கே பாரு எவ்வளோ ரத்தம் அப்படின்னு சொல்வீங்க. இன்னும் கொஞ்சம் உன் ஃப்ரெண்டை ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நின்றுட்டுருக்கா. அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன சீனியர் பண்ணா? என் ஃப்ரெண்டை தப்பாக டச் பண்ணியிருக்கான் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் ஜாக்கே பார்ப்பீங்க. என்ன ஜாக், நீ இல்லை வையன், உனக்கு என் பற்றி தெரியும் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள் சீனியர், அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து அவன் என் கூட இருக்கான். ஒரு நாளைக்கும் என்னை தப்பாக தொட்டுந்து கூட இல்லை, தொழுதுருக்கட்டும் தப்பான பார்வையில் பார்த்துந்து கூட இல்லை. அவன் அந்த மாதிரி பண்ண சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஓ, அப்போ நான் போய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் உங்கள் கிட்டே வருவாங்க. அப்போ ஜேகே, கேத்ரின் ஒரு நிமிஷம் வரும், அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டு போய் சொல்ல மாட்டான், அவளை அவன் பேட் டச் பண்ணியிருக்கான். பொண்ணு யாரும் இந்த மாதிரி விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஆகணும். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். சீனியர், அதான் அவன் பண்ணிடலன்னு சொல்கிறா இல்லை, என் ஃப்ரெண்டு அவன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறா இல்லை அப்படின்னாங்க. வாய்ஸ் ரேஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். நீங்கள் ஸ்லோவாக கேத்ரினை பார்க்குவீங்க. அவங்க ஜேகே பின்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள், நான் ஒன்று சொல்லவா? என்ன? இவ்வளோ பெரிய காலேஜு, எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்கும்ல, நீங்கள் எதுக்காக அதை செக் பண்ணக்கூடாது? அப்போ கரெக்டாக தெரிய வரும்ல யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் தப்பு பண்ணிடலன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. ஆமாம் சீனியர், அந்த ஃபுட்டேஜ் ஒரு தடவை ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ ஜேகே ஓகே அப்படின்வாங்க. அப்போது கேத்ரின் வந்துட்டு, ஜேகே எதுக்காக ஜேகே நீ இவ பேச்செல்லாம் கேட்குற? கேமராலாம் ஒன்றும் செக் பண்ண தேவையில்லை, உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணு, அவள் சொல்கிறான்னு நீ எதுக்காக கேட்குற? ஏய், நீ எதுக்காக ஜேகேக்கு ஆர்டர் பண்ணுற, அது பண்ணு இது பண்ணாதேன்னு? இவ்வளோ வருஷம் இந்த காலேஜில் யாருமே ஜேகே எதிர்த்து பேசுனதே இல்லை, இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் அவன் முன்னாடி நின்று பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் சீனியர், நான் ஒன்றும் தப்பாக பேசலை, இருக்கிற ஃபேக்டை தான் சொல்கிறேன். கேமரா செக் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லை, ஒரு வேளை என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிடலன்னா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஒரு வேளை உன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருந்தா நான் எல்லாரும் முன்னாலேயும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அவங்களோட ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு தெரியல, அவங்களுக்கு நீங்கள் அப்படி சொல்லுந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கோ. அவன் தப்பு பண்ணால் நீ எதுக்காக சாரி கேட்கணும்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னு உடனே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்வீங்க.
ம் சரி நடுங்க, சிசிடிவி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போயிருக்குவாங்க. எல்லாரும்னா நீங்கள், லியா, ஜாக்கு, ஜேகே, கேத்ரின், அப்புறமா ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று 2-3 பேர். அங்கே ப்ரூவ் ஆயிருக்கோம் ஜாக் வந்துட்டு எந்த தப்பு பண்ணலன்னு, கேத்ரின் தான் வேணும்ன்ட்டு அவங்கள இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கேத்ரினையும் முறிச்சு பார்க்குவாங்க. அப்போது கேத்ரின் அவங்க ஹெட் டவுன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக நின்றுக்குவாங்க. அப்போது ஜேகே, சரி உங்கள் ஃப்ரெண்ட் எதுவும் தப்பு பண்ணல, நான் தான் தெரியாமல் சரியாக என்கொயர் பண்ணாமல் அவனை அடிச்சிட்டேன். அப்படி ஈஸியாக சொல்லிட்டா எப்படி சீனியர் அப்படின்வாங்க. இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்டை எதுவுமே தப்பே பண்ணாமல் அவனை அடிச்சிருக்கீங்க இல்லை, அவனுக்கு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகேயே பார்த்துன்னுக்குவீங்க. சாரி ஜாக், தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்க்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இன்னும் ஜேகேயே பார்த்துன்னுக்குவீங்க. இப்போ என்ன அப்படின்வாங்க. நீங்கள் மட்டும் சாரி கேட்டீங்க, அவங்க அப்படின்னு சொல்வீங்க. ஹவ் டேர் யூ, எவ்வளோ தைரியம் தான் என்ன சாரி கேட்க சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க. அவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு கண்ணை டைட்டாக மூடிக்குவீங்க. அப்போ ஜேகே, கேத்ரின் சாரி தானே கேட்க சொல்கிறான், சாரி கேட்டால் நீ ஒன்றும் குறைஞ்சிடுறதில்ல, ஒரே ஒரு சாரி சொல்லு அப்படின்வாங்க. அப்போது ஜேகே அப்படின்வாங்க. சாரி சொல்லுன்னு சொன்னேன், சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு எதுக்கு அப்படின்வாங்க. இல்லை நான் சிசிடிவி செக் பண்ணுங்கன்னு உடனே செக் பண்ணிங்கல்ல, அதுக்காக தான். ஓகே அப்படின்வாங்க. நீங்கள் அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் 3 பேரும் திரும்பி பார்க்குவீங்க. ஃப்ரெஷர்ஸா அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்வீங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குவாங்க. ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஓ ஓகே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அங்கேருந்து. பட் உங்களுக்கு தெரியல இந்த டைம்லேருந்து உங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுதுன்னு. ஏன்னா கேத்ரின் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கே உங்களெல்லாம் டார்கெட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஜாயின் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு எப்போ ஜேகே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருக்குவீங்க. ஸோ உங்களுக்கு ஜேகே மேலே ஒரு மாதிரி அந்த வெறுப்பு மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கோம். இப்போ நீங்கள் கிளாஸ் உள்ள வருவீங்க, லியா பக்கத்தில் உட்காருவீங்க. ச்சே அவங்கள நான் என்னமோ நினச்சேன், அவங்களுக்கு எல்லார் மாதிரியே தான். அவங்க அன்றைக்கி பேசுகிறத பார்த்து இவங்க ரொம்ப நல்லவங்க, ஒரு மாதிரி ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் டெய்லி ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்கா, சி அப்படின்னு சொல்வீங்க. யாரடி, யாரை பற்றி பேசின்னுக்கிற? அதாண்டி சீனியர். யார்? அதான் ஜேகே சீனியர். ஓ அவரை பற்றி பேசுகிறியா? நான் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு கூசுறது இல்லையா அப்படின்னு சொல்வீங்க. ஏய் அது அவரோட பர்சனல் விட்ரி, அவர் டெய்லி ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணுறாரோ இல்லை ஒரு நாளைக்கு நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுறாரோ, அதுக்கு உனக்கே இவ்வளோ கோவம் வருது? ஒரு வேளை உனக்கு அவர் மேலே ஏதாவது க்ரஷ்ஷா? சீ போயும் போயும் அவர் மேலேயா? அவரை பார்த்தால உடம்பெல்லாம் எரியுது, அவரை பார்த்தா வாந்தி தான் வருது, க்ரஷ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ லியா ஜோராக சிரிக்குவாங்க. எதுக்கடி சிரிக்கிற? இல்லடி இந்த காலேஜில் பொண்ணுங்க நான் நீன்னு அவங்க பின்னாடி சுற்றுறாங்க, அட்லீஸ்ட் ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு தடவை நம்மளை பார்க்க மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க, நீ என்னடி? நான் அது வேறு பொண்ணுங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஏன் உனக்கும் க்ரஷ்ஷா அப்படின்னு கேட்குவீங்க. சேச்சே எனக்கு க்ரஷ்ஷெல்லாம் இல்லை. அப்போது ஏய் அவர் என்னோட அண்ணாடி. என்னடி சொல்கிற? ஆமாம் என்னோட கசின் பிரதர், என் பெரியப்பா பையன். அது அது வந்து இல்லையா அது அப்படின்வீங்க. பரவாயில்ல எங்கள் அண்ணா அப்படி தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எங்கள் அண்ணாக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிடி அப்படின்வாங்க. பரவாயில்லடி உன்னோட ஒப்பீனியன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ.
இந்த காலேஜ் வந்துட்டு ஜேகேயோடதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அவங்க அப்பா தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணின்னுக்கிறதுன்னு கூட தெரிஞ்சிருக்கோம். ஜேகேக்கும் நீங்கள் ஒரு ஸ்பான்சரால் தான் அதுவும் அவங்க அப்பா பண்ண அந்த ஸ்பான்சரால் தான் படிச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதுவும் கேத்ரினால் தான் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களை ஒரு நாள் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசியிருக்குவாங்க. அப்போ ஜேகே முன்னாடி தான் அவங்க சொல்லியிருக்குவாங்க, இவங்க வந்துட்டு உங்கள் அப்பா கொடுக்குற அந்த ஸ்பான்சர் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறாங்க, ஆனாலும் இவங்களுக்கு இவ்வளோ திமிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சைலண்ட்டாக உங்களையே பார்த்து நின்றுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ண வச்சுருக்கலாமா ஆயிடுச்சின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். பட் உங்களுக்கு தெரியாது, ஜேகே வந்துட்டு அதுக்கப்புறமா கேத்ரினை நல்லா வாங்கியிருக்குவாங்க, பயங்கரமாக கிளாஸ் எடுத்துருக்குவாங்க. கேத்ரின் வந்துட்டு பயந்துட்டுக்குவாங்க ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வந்து பார்த்து. அவங்களுக்கு லைட்டாக பயம் ஆகிட்கோ, எங்கே ஜேகே உங்களை லவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகே ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ இன்டென்ஸாக அவ்வளோ டீப்பாக பார்த்து நின்றுக்குவாங்க. ஸோ கேத்ரின்னு அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்குவாங்க. இப்போது அவங்கெல்லாம் கேன்டீனில் உட்காந்துருக்குவாங்க, அவங்க குரூப் ஃபுல்லாக. நீங்கள், ஜாக், அப்புறமா லியா 3 பேரும் உள்ளே போயிருக்குவீங்க கேன்டீன் உள்ள. நீங்கள் வந்துட்டு அந்த குரூப் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் எல்லார் மாதிரியும் அவங்க பேட்ச் கூட இருக்கோன்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் அவங்கள பார்க்குறது, அவங்க பக்கம் அவங்க பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிருக்குவீங்க. பட் அங்கே அந்த குரூப் வந்துட்டு அவங்களே பார்த்தோன்னுக்கோ, எஸ்பெஷலி அந்த குரூப்பில் ஒருத்தவங்க, அதாவது நம்ம ஜேகே, அவங்க வந்துட்டு உங்களே ஃபுல் இன்டென்ஸாக கொஞ்சம் கோவன்றதை விட ஜெலஸு அப்படியே உங்களே முறைச்சுன்னுக்குவாங்க. ஏன்னா ஜாக் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுன்னுக்குவாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஃபுல்லு அவங்களோட ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணின்னுக்குவாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்டு ஜேகே பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணி, பார்த்துட்டா மச்சா போன்ஸோ ஒன்றிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டேய் என்னடா சொல்கிற அப்படின்வாங்க. ஆமாம், எதுக்கு அவ்வளோ கோவம், இப்போ அந்த மாதிரி என்ன பார்த்த அப்படின்னு கேட்குவாங்க. நான் எங்கடா கோவப்படுறேன், என்னத்தை பார்த்த, ஒன்றுமே இல்லையே அப்படின்வாங்க. நீ என்னத்தை பார்த்து இவ்வளோ கோவப்படுறேன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்வாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிட்றத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போது கேத்ரின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த வையன், லியா, அப்புறமா அந்த ஜாக், இந்த 3 பேருக்கு செம்ம திமிரு. என்ன ஆட்டிடியூடுன்ற, இந்த ஹோல் காலேஜே நம்ம ஜேகேயை பார்த்து பயப்படுது. ஆனால் அந்த வையன் நேருக்கு நேராக நின்று நம்ம ஜேகே கூடவே சண்டை போடுறா அப்படின்வாங்க. அப்போது இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, ஏய் அவங்கெல்லாம் நம்ம ஜூனியர்ஸு, அவங்கள எதுக்காக இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நம்மளும் அவங்கக்கிட்ட நல்லா ஸ்வீட்டாக பேசினா அவங்களும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேத்ரின், என்னது அவங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறதே பெரிய விஷயம், அதில் ஃப்ரெண்ட்லியாக வேறு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் அந்த வையன் இருக்கல்ல, அவன் நம்மக்கிட்ட என்றைக்குமே ஃப்ரெண்ட்லியாக பேசவே மாட்டான். ஃப்ரெண்ட்லியாக பேசுறது இருக்கட்டும், நார்மலாகவே நம்மளை பேச வைக்கிறதுல. இப்போ போனால ஒரே ஒரு தடவை நம்ம சைடு திரும்பி பார்த்தாளா, அவளுக்கு அவ்வளோ ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவகிட்ட என்ன ஆட்டிடியூட் இருந்தாலும் என்கிட்ட இதெல்லாம் நடக்காது அப்படின்வாங்க ஜேகே. அப்போது அவங்க ஃப்ரெண்டு, என்ன ஜேகே சேலஞ்ச் பண்ணுறேன், உன்னால் அவளை பேச வைக்கலாம் முடியாது, அவங்கக்கிட்ட பேசுறது இருக்கட்டும், உன்னை திரும்பி கூட பார்க்குறதில்ல, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் நீ பேசுகிறியா அப்படின்வாங்க. அப்போது அவங்க வந்துட்டு, சரி ஓகே, இப்போ உனக்கு நான் ஒரு பெட்டு தரேன். என்ன பெட்டு, நீ வந்துட்டு வையனை உன்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணும். என்னடா உளர்ற அப்படின்வாங்க. ஆமாம் ஜேகே, உன் மேலே அட்லீஸ்ட் ஒரு க்ரஷ் வர மாதிரியாவது நீ பண்ணும் அப்படின்வாங்க. அவ்வளோதானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் அவளை எப்படி விழ வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டே மச்சான் வானடா, அவள் ரொம்ப இன்னசென்ட்ரா, அவள் கூட இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க, அவளுக்கு தெரிஞ்சிச்சின்னா ரொம்ப கஷ்டப்படுவான். ஏய் உனக்கு என் பற்றி நல்லா தெரியும் இல்லை, எனக்கு யாராவது ஏதாவது சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டேன்னு. ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
வேணா ஜேகே, அப்புறமா நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னடா ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது? நிறைய பொண்ணுங்க என் மேலே க்ரஷ்ஷுன்றா சுற்றுறாங்க. நான் ரிஜெக்ட் பண்ணால் அவங்க என்ன ஆழ்ந்துட்டா இருக்காங்க, மூவ் ஆகல அப்படின்வாங்க. டேய், அவங்கெல்லாம் வேறு பொண்ணுங்க, வயன் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ரொம்ப வயனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ ஏன் ஃப்ரெண்டா இல்லை அவள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு, எதுக்குடா மச்சான் உனக்கு அவள் மேலே அவ்வளோ கோவம்? கோவமா? அவளோட ஆட்டிடியூடு பார்த்தியா? இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம பக்கம் திரும்பி பார்த்தாளா? என்னடா அவ்வளோ ஆட்டிடியூட் அவளுக்கு? அது எப்போ பார்த்தாலும் அவன் கூட ஒட்டிகிட்டே இருக்கா. யாரோட அவன்? ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ டச் பண்ணுவான் அப்படின்வாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு லைட்டாக டவுட் வந்திருக்கோம், ஜேகே வந்துட்டு வயனை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு, ஓகேடா மச்சான், ஆல் தி பெஸ்ட், நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆகிடுவாங்க. பட் இங்கே 2 பேக்குங்க ஸ்மோக் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் காமிச்சுக்குவாங்க. ஜேகேக்கு தெரியாமல். யாருன்னா கேத்ரினும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டோ, அதே ஜேகேக்கு உசுப்பேற்றி விட்ருக்குவாங்க இல்லைங்களா அவங்க. நாளிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, நெக்ஸ்ட் டேவோ ஆயிருக்கோ. நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு போயிருக்குவீங்க, கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்குவீங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு உங்கள் லாக்கர்கிட்ட வருவீங்க புக்ஸ் எடுக்கிறதுக்காக, நீங்கள், லியா, ஜாக் எல்லாமே. அப்போது உங்கள் லாக்கர் திறந்த உடனே பெரிய ஒரு ஃப்ளவர் புக்கே இருக்கும், அப்புறமா ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும் அது மேலே. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அந்த ஃப்ளவர் புக்கே எடுத்துகிட்டு அந்த லெட்டர் எடுக்குவீங்க. பார்த்தா ஒரு பெரிய சாக்லேட் கூட இருக்கும். அந்த லெட்டரை பார்க்குவீங்க. ஹாய் வயன், என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கொஷன் மார்க் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக சுற்றி 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 பார்க்குவீங்க யார் வச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. லியா வந்துட்டு பார்க்குவாங்க. வாவ், பியூட்டிஃபுல், யாரடி வச்சிருந்து? தெரியலடி, யாருன்னு தெரியல, ஃப்ரெண்டாக இருக்கியான்னு வேறு லெட்டர் வச்சுருக்காங்க, ஒரு சாக்லேட்டும் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏய் சாக்லேட், வாவ், வாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சி அல்ப மாதிரி அழியாத, யார் வச்சாங்கன்னு தெரியாமல் எப்படி சாப்பிடுவேன்? இதை பாரடி, உன் லாக்கரில் தானே இருக்குது, யார் வச்சாங்கன்றது இம்பார்ட்டண்ட்டா, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்துக்குவாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும், யார் வச்சாங்க உங்கள் லாக்கரில், அதுவும் கீ உங்ககிட்டயே இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸும் ஆகிடும், ஒரு மாதிரி பயம் ஆகிடும். அந்த ஃப்ளவர் புக்கே அப்படியே எடுத்துன்னு போய் அங்கே பக்கத்துலேயே இருந்த ஒரு பெரிய டஸ்ட்பினில் போட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுவீங்க. பார்த்தியடா மச்சான், அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபேன்சி திங்ஸ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, அவளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படின்வாங்க அவங்க ஃப்ரெண்டு. அப்போ ஜேகே, என்கிட்டயே ஆட்டை காமிக்கிறாளா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிட்டுக்குவாங்க. டெய்லி உங்கள் லாக்கரில் ஒரு ஃப்ளவர் புக்கே, ஒரு சாக்லேட்டு, ஒரு லெட்டர் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனு, அப்புறமா ஒரு மாதிரி பயம், நர்வஸு. லாக்கர் திறக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி பயந்து தான் திறத்துக்குவீங்க. ஒரு நாள் ஒரு மாதிரி லெட்டரு. ஹாய் பியூட்டிஃபுல், எவ்வளோ நாள் என்னை இக்னோர் பண்ணுறேன், ஹாய் ஸ்வீட் ஹார்ட், உங்ககிட்ட நான் பேசணும், செல்லக்குட்டி என் ஃப்ரெண்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ லெட்டர்ஸ் வந்துனுக்கோ. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் டெய்லி அந்த ஃப்ளாரை தூக்கி டஸ்ட்பினில் தான் போட்டுன்னுக்குவீங்க. உங்கள் சாக்லேட்டை வந்துட்டு ஜாக்கோ லியாவோ ஷேர் பண்ணின்னு சாப்பிட்டுன்னுக்குவாங்க. அப்புறமா ஒரு நாள் யார் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள், லியா, ஜாக் 3 பேரும் பிளான் பண்ணி கிளாஸுக்கு போகாமல் அங்கேயே ஒரு லாக்கர் பின்னாடி ஒளிஞ்சு நின்றுன்னு பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ தான் தெரிய வரும், ஜேகே தான் உங்கள் லாக்கரில் அந்த ஃப்ளவர் புக்கே, சாக்லேட்டு, லெட்டர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை எடுத்து வாய் மேலே வச்சுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், நர்வஸ் ஆகிடும், ரொம்ப பயந்துடுவீங்க. ஜாக் வந்துட்டு கோவமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டு லாக்கரில் இப்படியெல்லாம் வைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறதுக்கு போவாங்க. அப்போ நீங்கள் கையை பிடிச்சி டக்குன்னு புல் பண்ணிவிட்டு, வேணாம் ஜாக், எதுக்கு வயன் பயப்படுற, அவன் கேட்ட விட, இல்லை வேணாம் லியா, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, ஜாக் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி அவனை இந்த காலேஜ்லேருந்து வெளியே அனுப்பிட்டா அவங்க எது வேணும் வந்தாலும் பண்ணலாடி, நீ சொன்ன மாதிரி அவங்களோட காலேஜ் இது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜாக், பரவாயில்ல, இந்த மாதிரி காலேஜில் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, வா நம்ம வேறு காலேஜில் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா ஜாக், இது உன்னோட கனவு கூட,
என்னால் நீ உன்னோட ட்ரீம்ஸ் ஸ்பாயில் பண்ணிக்காத. கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்துடலாம், அவங்களே ஃபெட்டப் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஜேகே வந்துட்டு வெறும் அந்த புக்கே வைக்கிறதுலே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்கள் கிளாஸ்க்கே வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிடும். ஏன்னா என்ன சொல்லிடுவாங்களோ, எல்லோரும் முன்னாடி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துடும். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹெட் டவுன் பண்ணிவிட்டு ஒழிஞ்சின்னு உட்காந்துருக்குவீங்க. பட் ஜேகேவோட கண்ணு உங்கள் மேலேயே இருக்கும். ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஐ ஆம் ஜேகே, உங்களோட சீனியர். நெக்ஸ்ட் வீக்கு இன்டர் காலேஜ் மேட்ச் இருக்குது, பாஸ்கெட் பால் மேட்ச். அது கூட உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நான் பாஸ்கெட் பால் டீமோட கேப்டனுன்னு. ஸோ என்னோடய டீம் சார்பாக உங்களை எல்லாருமே மேட்ச்க்கு இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம காலேஜ் வின் ஆகணும் இல்லை, ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே உங்களே பார்த்து தான் சொல்லியிருக்குவாங்க, கண்டிப்பாக எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸு அவங்களையே பார்த்து பார்த்துன்னுக்குவாங்க. பட் நீங்கள் மட்டும் தலையே தூக்க மாட்டீங்க. லைட்டாக தலையை தூக்கி பார்க்கும் போதெல்லாம் அவங்க உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. அதாலேயே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக தலையை கீழே போட்டு ஒரு மாதிரி ஒழிஞ்சின்னு உட்காந்துன்னுக்குவீங்க. அவங்களும் வெளியே போயிடுவாங்க. அப்போ லியா, பையன் நீ மேட்சுக்கு வரியா? நான் வரமாட்டேன். ஏண்டி? எதுக்கடி வரணும்? எனக்கு இந்த பாஸ்கெட் பால் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏய், அவர் அவ்வளோ இதுவாக கூப்பிட்டு போயிருக்காங்க, அவர் கூப்பிட்டாருன்ன உடனே நான் வந்துடுமா? யார் போகணுமாக்குதோ அவங்க போட்டோம். அவர் உன்னதான் பார்த்து இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற? பையன் அவர் உன்னை லவ் பண்ணுறாரு போலடி. ஏய் லூஸ் மாதிரி பேசாத. ஏன் உங்கள் அண்ணன் இப்போ அவங்க சைடு எடுத்து பேசுகிறியா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினுக்கிற? ஏய் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலடி. ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணா பற்றி நல்லா தெரியும். யாருமே அந்த மாதிரி பார்த்துருந்தே இல்லை. உன்னை தான் அவங்க அப்படி பார்க்குறாங்க. இதை பாரலியா, இந்த மாதிரிலாம் பேசுகிறதா இருந்தால் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்காத அப்படின்னு சொல்வீங்க. ஏய் என்னடி எப்படி சொல்கிற? சரி நீ ஒன்றும் வர தேவையில்லை, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்வீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கும் வந்திருக்கோ. நீங்கள் 3 பேரும் கேன்டீனுக்கு போயின்னுக்குவீங்க. அப்போ நீங்கள் நீங்கள் 2 பேரும் கேன்டீனுக்கு போயினுங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ்ரூம் டைரெக்ஷனில் போயின்னுக்குவீங்க. அப்போது ஒரு கார்னரில் லாக்கர்கிட்ட ஒரு கப்பிள்ஸ் நின்றுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும். ஏன்னா அவங்க 2 பேரும் கிட்ட ரொம்ப கிட்ட நின்றுக்குவாங்க. ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணுற அளவுக்கு கிட்ட நின்றுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஷாக்காக அப்படியே நின்றுடுவீங்க. அப்போ அந்த பொண்ணு உங்களை பார்த்து, ஹேய் உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை, இங்கே 2 பேர் நின்றுட்டுருக்கோம், அப்படியே உத்து பார்க்குற அப்படின்வாங்க. அப்போ டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குவாங்க. அது வேறு யாரும் இல்லை, அது வந்துட்டு ஜேகே. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஷாக்காக வைட் ஐஸில் ஜேகே பார்த்து, சீனியர் நான் எதுவுமே பார்க்கல, நான் வாஷ்ரூமுக்கு போகலான் தான் இந்த சைடே வந்தேன், சாரி நான் எதுவும் பார்க்கல, நான் இப்போவே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. சொல்லிவிட்டு திரும்புவீங்க. என்னென்னா போகணும். அப்போ ஜேகே நில்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அப்படியே நின்றுடுவீங்க. ஏய் நீங்கள் இந்த கிளம்பு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு யாரை சொல்கிறாங்கன்னு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஜேகே அப்படின்வாங்க. இங்கேருந்து கிளம்புன்னு அப்படின்வாங்க. அப்போ அவங்க எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டா அப்படின்னு உங்களே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. நீங்கள் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பிடுவீங்க. அப்போ ஜேகே உங்கள் பின்னாடி வந்து நிற்கிவாங்க. உங்களுக்கு ஃபீல் ஆயினுக்கோ அவங்க உங்கள் பின்னாடி தான் இருக்காங்கன்ட்டு. ஏன்னா அவங்களோட அந்த ஹார்ட் பிரெத் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே தான் விழுந்துனுக்கோ. நீங்கள் அவங்க டைரெக்ஷனில் திரும்பி பார்க்காமையே ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிவிட்டு, சீனியர் நான் எதுவுமே பார்க்கல, நான் இங்கே யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், என்னை விட்டுருங்க சீனியர், சாரி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே என்னை பார் அப்படின்வாங்க. என்னை பாருன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக திரும்பிட்டு மெதுவாக உங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குவீங்க. அவங்க உங்கள் கிட்டே நின்றுக்குவாங்க. மறுபடியும் ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. இதை பாரு என்னை பார்த்து பேசுன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக ஜேகே பார்ப்பீங்க. ஜேகே உங்கள் கண்ணியை பார்த்து, இங்கே நீ பார்த்துருந்து எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த பொண்ணு
ஸ்லிப் ஆயிட்டா. அவளை பிடிக்க போனேன், அவ்வளோதான் பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேரும் லாக்கர்கிட்ட போயிட்டோம். நம்ம நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ணின்னு இருக்கல, புரியுதா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ஜேகே பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? பரவாயில்ல பரவாயில்ல சீனியர், நீங்கள் அது உங்களோட பர்சனல், நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. என் பர்சனல் உன்கிட்ட தாண்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம், உனக்கு ஏன் இன்னும் புரியல அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. இவர் என்ன சொன்னார்? அப்பா ஏதோ எனக்கு என்ன, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வாஷ்ரூம் கூட போகாமல் கேன்டீன் டைரெக்ஷனில் ஓடி போயிடுவீங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு உங்கள் கிட்ட அவ்வளோ கிட்ட நின்றுக்குவாங்க. நீங்கள் வேலை செய்கிற அந்த கெஃபேக்கு வந்திருக்குவாங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கு, பயமாயிடும், ஃபுல் நர்வஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு சீனியர் இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. கெஃபேக்கு எதுக்குமா வருவாங்க அப்படின்வாங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க. பையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்னது அப்படின்வீங்க. இல்லை பையன் சர்வ் பண்ணுற அந்த காஃபி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. என்ன 2 காஃபி அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்ப்பீங்க, ஏன்னா அவங்க ஒண்டி தான் இருக்காங்க, 2 காஃபி எதுக்காக சொன்னாங்கன்னு. பட் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்காமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் 2 காஃபி எடுத்துன்னு வந்துட்டு ப்ளஸ் அந்த குக்கி கூட எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கொடுக்குவீங்க. அப்போ ஜேகே உட்கார் அப்படின்வாங்க. அப்போது என்னது உட்காருன்னு சொன்னேன், இது என்னோடய டியூட்டி டைம், நான் அப்படிலாம் உட்கார மாதிரி இல்லை. நான் பேசிக்கிறேன், நீ உட்காரு ப்ளீஸ் சீனியர். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேனேஜர் அப்படின்வாங்க. அப்போ அந்த கெஃபே மேனேஜர் என்ன சொல்லுங்கள் சார், பையன் என் கூட உட்காந்து காஃபி குடித்தா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஒன்றும் இல்லையே, தாராளமாக உங்கள் கூட காஃபி குடிக்கிட்டோம் அப்படின்வாங்க. அப்போது ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ன இப்போ ஓகே தானே உட்காரு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக ஜேகே ஆப்போசிட்டில் வந்து உட்காருவீங்க. காஃபி எடுத்துக்கோ. எனக்கு காஃபியெல்லாம் வேண்டாம், நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக எந்திரிச்சு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஃபஸ்ட்டு காஃபியே குடி அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக எடுத்து ஒரு சிப்பை குடிச்சிட்டு கீழே வைக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு டக்குன்னு அவங்க கப்பை மாற்றிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க சீனியர் அப்படின்வீங்க. இல்லைம்மா, உனக்கு தான் என் மேலே ரொம்ப கோவம் இல்லை, அந்த கோவத்தால் காஃபியில் விஷம் கலந்துட்டாக்கா, அதுக்கு தான் உன்னை ஃபஸ்ட்டு குடிக்க சொல்லி அந்த கப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கள முறைச்சி பார்ப்பீங்க. ரொம்ப காமெடி பண்ணேன், சிரிச்சா என்ன ஆகிடப்போகுது அப்படின்வாங்க. எனக்கு இந்த மாதிரி காமெடியெலாம் பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்வீங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் குடிச்சிருக்குவீங்க இல்லைங்களா, அதே டைரெக்ஷன்லேயே குடிச்சிட்டு உங்களையே பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக ஹெட் டவுன் பண்ணுவீங்க. காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு டைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்குவீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். சரி, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். கம்மிங் வீக்கெண்ட் என்னோடய பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குதுன்னு தெரியும் இல்லை, இது சொல்லவா இங்கே வந்தீங்க? அதான் காலேஜ்லேயே ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்வீங்க. நான் சொல்லிட்டேம்மா, ஆனால் உங்ககிட்டேருந்து எந்த பதிலும் வரல. என்ன சீனியர்? ஆமாம், நீ கண்டிப்பாக வரதானே? இல்லை, ஆக்சுவலி சாட்டர்டே நான் ஊருக்கு போகிறேன். எந்த ஊருக்கு? என் பாட்டி ஊருக்கு. அது நீ சண்டே கூட போய்க்கலாம், நீ சாட்டர்டே மேட்சுக்கு வந்தே வரணும். சீனியர், எனக்கு மேட்ச் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சீனியர், என் பாட்டியை பார்க்குறதுக்கு நான் ஊருக்கு போகணும், ப்ளீஸ். இதை பார் பையன், அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச், ப்ளீஸ் மிஸ் பண்ணாத அப்படின்னாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக தலையை தூக்கி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் கண்ணையே பார்த்துன்னுக்குவாங்க. எதுக்கு சீனியர் இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்குறீங்க என்கிட்ட? நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை சீனியர், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என்கிட்ட இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்க. நான் என்ன பிஹேவ் பண்ணேன் உங்ககிட்ட? இந்த மாதிரி ரோஸ் கொடுக்குறது,
லாக்கரில் பொக்கே வைக்கிறது, சாக்லேட்ஸ் வைக்கிறது, எங்கள் கிளாஸுக்கு வந்து எதோ சொல்கிற மாதிரி என்னை பார்த்து சொல்கிறது, நான் வேலை செய்கிற இடத்துக்கு வர்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, ஓ உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்வாங்க. ப்ளீஸ் சீனியர். அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சின்னு பின்ட்டு நான் டைரெக்டாகவே கேட்குறேன், என் கூட ஃப்ரெண்டாயிரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி வைட் ஐஸில் பார்ப்பீங்க. அப்போ ஜேகே, என்ன அவ்வளோ ஷாக்காக பார்க்குற, என்னமோ லவ் பண்ணுன்னு கேட்ட மாதிரி, ஃப்ரெண்டாக இருந்தானே கேட்டேன் அப்படின்வாங்க. நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையும் ஃப்ரெண்டு பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏன்? அந்த அந்த உன் கூடவே சுற்றுறானே அந்த ஜாக்கு, அவன் ஒண்டி தான் உன் ஃப்ரெண்டாக இருக்கணுமா அப்படின்வாங்க. அவன் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சரி, அவன் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பட் நான் உன்னோட ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட். ஸோ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க. இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் யாராவது ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்வீங்க. சரி ஓகே, நான் வந்த விஷயத்த பேசலாம். நீ மேட்சுக்கு வரியா இல்லையா? இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், மே ஐ ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சீனியர் என்ன சீனியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹெட் டவுன் பண்ணி உக்காந்துக்குவீங்க. இல்லை, ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. இந்த வீக்கெண்ட் என்னோடய மேட்ச் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சுக்கு இவ வரணுமா வேணாவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம், கண்டிப்பாக வரணும், ஃப்ரெண்டுன்றீங்க, உங்களோட இம்பார்ட்டண்ட்டான நாளில் வராத இருந்தால் அது எந்த மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்வாங்க. பாருங்கள், என் ஃப்ரெண்டு வர முடியாதுன்னு சொல்கிறா, கொஞ்சம் நீங்களாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்வாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம், ஓ ஹவு ஸ்வீட், என்னம்மா நீ இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிற, ஓகேன்னு சொல்லுமா அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக கண்ண முடின்னு, சரி சீனியர் உட்காருங்க, எதுக்காக சீன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு, வரியா இல்லையா அப்படின்வாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, என் ஃப்ரெண்டு வரேன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உக்காருவாங்க. அப்போ அந்த க்ரௌட்லேருந்து ஒருத்தவங்க, எக்ஸ்கியூஸ் மீ, அவள் வெறும் உன்னோட ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜேகே அவங்களோட டங்கு சீக்ஸ்குள்ளே ரோல் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணி, இப்போதைக்கு ஃப்ரெண்டு தான் பாஸ், பட் ஃப்யூச்சரில் கேர்ள் ஃப்ரெண்டாக வேணுமா இருந்தாலும் மாறலாம், வைஃபுன்றதுக்கு வருவாங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் அங்கே இருக்கிற குக்கி எடுத்து அப்படியே டக்குன்னு ஜேகே வாயில் வச்சுருவீங்க. ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அங்கெல்லாம் நம்ம கேஃபேக்கு அடிக்கடி வருவாங்க, ப்ளீஸ் சீனியர் அப்படின்வீங்க. சரி ஓகே, இப்போ நான் கிளம்புறேன், பட் நீ சாட்டர்டே மேட்சுக்கு வரல அப்படின்வாங்க. ஐயோ சாமி நான் வரேன், இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்வீங்க. அவங்க வந்துட்டு விங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிருக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் லியா கிட்டே கூட சொல்லியிருக்குவீங்க, ஜாக் கிட்டே சொல்லியிருக்க மாட்டீங்க, ஏன்னா ஜாக்குக்கு ரொம்ப கோவம் வந்துன்னுக்கோ. ஸோ அவங்க வந்துட்டு எங்கே கோவப்பட்டு ஜேகே கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு உங்களுக்கு பயமாக இருந்திருக்கோம். இன்றைக்கி தான் மேட்ச்சு, நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசிச்சிருக்குவீங்க, நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டீங்க, பட் கடைசியில் டிசைட் பண்ணியிருக்குவீங்க போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லியா ஜாக் 2 பேரும் உங்கள் கூட வந்திருக்குவாங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்குவாங்க. அங்கே பாஸ்கெட் பால் கோர்ட்கிட்ட நின்றுட்டு எல்லா பிளேயர்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணிக்குவாங்க. பட் ஜேகே கண் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் மேலே தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக உள்ளே போவீங்க. ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் மெதுவாக உங்கள் ஹெட் லிஃப்ட் பண்ணி பார்க்குவீங்க. ஜேகே உங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா முன்னாடி ஒரு பிளேஸை காமிக்குவாங்க, அங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹெசிடேட் பண்ணுவீங்க, பட் ஜேகேயோட லுக்கை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுக்கோ ஜேகே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முன்னாடி போய் உக்காருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஜேகே வந்துட்டு அந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கோ. அப்போது ஜேகே ஒரு தடவையும் அவங்க பாலை பாஸ்கெட்டில் போடும் போதெல்லாம் உங்களை பார்த்து தான் ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. உங்களை பார்த்து தம்ஸ் அப் காமிக்கிறது, உங்களை பார்த்து விங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபுல் அங்கே இருந்த க்ரௌடு ஃபுல்லாக திரும்பி உங்களே பார்த்துருந்துக்கோ. இது வந்துட்டு கேத்ரினுக்கு பயங்கர ஜெல்லஸு, பயங்கர கோவம். அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லினுக்குவாங்க, நம்ம பையன் கூட ஃப்ரெண்டாயிருன்னு சொல்லி தப்பு வேலை பண்ணிட்டோம், அவன் பையனை உண்மையாகவே ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டா
ஃப்ரெண்ட் இல்லை, அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பையனை லவ் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, தோணுது என்ன, அவன் உண்மையாகவே பையனை லவ் பண்ணுறான், கிளியராகவே தெரியுது, அவனுக்கு இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன பெட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அவன் இப்போ பையனை அவனை லவ் பண்ண வைக்காமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேத்ரின், அது எப்படி லவ் பண்ணிடுவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கட்சி உங்களே பார்ப்பாங்க. இப்படியே மேட்ச் முடிஞ்சிருக்கோ. அஃப்கோர்ஸ் நம்ம ஜேகேயோட டீம் தான் வின்னாக இருக்கோம். ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பி, ஃபுல்லாக கத்தின்னு அந்த க்ரௌடில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுவீங்க. சில க்ரௌட் அப்படியே உங்களையும் புஷ் பண்ணி நிறுத்துன்னு போயிடும். அப்போ அந்த ஆப்போசிட் டீம் இருக்குவாங்க இல்லைங்களா, அதோட கேப்டன் வந்துட்டு உங்களோட துப்பட்டா எடுத்து அவங்க ஃபேஸை தொடக்கிவாங்க. அப்போ நீங்கள், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியே நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்வீங்க. என்னம்மா, ஜஸ்ட்டு வேர்வை தானே தொடச்சேன், என்னமோ உன்னை பிடிச்சி கிஸ் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயோ சரியான ஒரு பஞ்சு அந்த ஃபேஸ் மேலே. யாருன்னு நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க, பார்த்தா ஜேகே ஃபுல் கோவமாக, ஏற்கனவே பாஸ்கெட் பாலெல்லாம் ப்ளே பண்ணியிருக்குவாங்க, ஃபுல் ஸ்வெட்டியாக இருக்குவாங்க, இன்னும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுன்னுக்குவாங்க அந்த வெட் லுக்கில். ஃபுல்லு கோவமாக பல்ல கடிச்சின்னு, ஹவ் டேர் யூ, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை டச் பண்ணுறது, அது டச் பண்ணணும் இல்லாமல் அவகிட்ட எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, ஹலோ ஹலோ ஹலோ, கூல் டவுன், என்ன இவ்வளோ கோவப்படுறிய மச்சா, அவள் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குவாங்க. அவள் யாராக வேணுமாந்தாலும் இருக்கட்டும், அவளை எதுக்காக டச் பண்ண அப்படின்வாங்க. டச் பண்ணோன்னு தோணுச்சு பண்ணு அப்படின்வாங்க. மறுபடியும் இன்னொரு பஞ்சு, பேசவே விட மாட்டாங்க, ஃபுல்லாக அடிச்சுனேக்குவாங்க. நீங்கள் போய், சீனியர், ஜேகே சீனியர் ப்ளீஸ் விட்டுருங்க, ப்ளீஸ் சீனியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கைப்பிடிக்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்களை ஒரே ஒரு முறை முடிச்சுட்டு நீங்கள் தூரப்போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், வேணா சீனியர் ப்ளீஸ் சீனியர் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்போ நீங்கள் வந்து போறியோ இல்லையோ அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போது, லியா அவளை எங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்வாங்க. அப்போ லியா அப்படின்னு சொல்லிட்டு, வயன் நீ வா அப்படின்னு சொல்லி உங்களை பின்னாடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே ஜேகேயோட அப்பா, இன்னும் சில பெரிய பெரிய பிரின்சிபல்ஸ் எல்லாருமே இருக்குவாங்க. ஜேகேயோட அப்பா வந்துட்டு கெஸ்ட்டாக வந்திருக்குவாங்க. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அந்த டைரெக்ஷனுக்கு வருவாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்போ தான் ஜேகே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அப்பா டைரெக்ஷனில் பார்ப்பாங்க. என்னடா பண்ணுற ரவுடி மாருதி அப்படின்வாங்க. அப்பா, அவன் என்ன பண்ண தெரியுமா, அவன் என்ன வந்தாலும் பண்ணியிருக்கட்டும், அதுக்கு அவனை போட்டு இப்படியே அடிக்கிறேன், அவன் பாரு எந்த கண்டிஷனில் இருக்கா. அப்பா, அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண தெரியுமாப்பா, அதை வந்து என்கிட்ட சொல்லணுமாச்சு, நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குவேன், நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. அப்பா, நான் சொல்கிறது இனஃப் ஜேகே, நீ ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் அப்படின்வாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே போன டைரெக்ஷன்லேயே பார்க்குவீங்க அழுந்துட்டு. அப்போது ஜேகேயோட அப்பா உங்ககிட்ட வந்துட்டு, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஹெட்டை கேர்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப பாவமாக ஃபீல் ஆகிருக்கோ, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவங்க சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு, லியா ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்வீங்க. எங்கடி போகிறேன், நான் சீனியர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்வாங்க. அப்போ லியா ஸ்மைல் பண்ணி, போ அப்படின்வாங்க. அப்போ ஜாக்கு, ஏ வையன் வேணடி, தனியாக போவாத, ஏ ஒன்றும் பயப்படாத, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேயே வெயிட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் டைரெக்ஷனில் தான் போவீங்க. ஜேகே வந்துட்டு ஸ்வெட்டை தொடச்சிட்டு உக்காந்துக்குவாங்க அந்த ஒரு ஸ்டூல் மேலே. சே, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் பையனை டச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதே ஸ்வெட் தொடச்சிட்டு அந்த டவலை தூக்கி எறிவாங்க. நீங்கள் வந்துட்டு அதே டைமுக்குள்ளே போவீங்க, டக்குன்னு அந்த டவலை கேட்ச் பண்ணுவீங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குவாங்க. ஓ வயன் நீயா, உழவா, சாரி நான் பார்க்கல, டவலை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்வாங்க. அப்போது நீங்கள்,
இட்ஸ் இட்ஸ் ஓகே சீனியர், இந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டவலை கொடுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் கையை பார்த்து உங்களை பார்க்குவாங்க. அப்புறமா அந்த டவலை எடுத்துக்குவாங்க. இதை பார் வையன், நீயும் என்னை திட்டுறதுக்கு வந்திருந்தா தயவு செஞ்சு போயிடு, எனக்கு நிஜமாக மூடில்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் யார் சொன்னா நான் இங்கே உங்களை திட்டுறதுக்கு வந்திருக்கேன்னு அப்படின்வீங்க. அப்போ ஜேகே உங்களே பார்க்குவாங்க. அப்போது இங்கே எதுக்காக வந்தேன், நான் சாரி சொல்ல வந்தேன். ஏன் அப்படின்வாங்க. என்னால் தானே நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டீங்க, உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினீங்க, சாரி சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே இட்ஸ் ஓகே, எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை ஆனால் அப்படின்வாங்க. அப்போது உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கோவம், அவன் வந்து எவ்வளோ தைரியம் தான் உன்னை டச் பண்ணியிருக்குவான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல விடுங்க சீனியர், அதான் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க இல்லை அப்படின்வாங்க. பட் ஜேகே வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. அவங்க அப்படியே வந்துன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பின்னாடி டைரெக்ஷனில் போயின்னுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிடும், எதுக்காக அவங்க அப்படி வந்துன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பேக்வர்ட் டைரெக்ஷன்லேயே போவீங்க. பார்த்தா பின்னாடி ஒரு லாக்கர் வந்துடும். டக்குன்னு அந்த லாக்கர்கிட்ட நின்றுடுவீங்க. ஜேகே வந்து உங்களை அந்த லாக்கருக்கு நடுவில் பின் பண்ணிடுவாங்க. உங்கள் கிட்டே வந்து நிற்கிவாங்க. சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே மெதுவாக உங்கள் துப்பட்டாவை எடுத்து டஸ்ட்பினில் போடுவாங்க. என்ன சீனியர் பண்ணுறீங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே அதில் அவன் வேர்வை இருக்கு, எனக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹெட் டவுன் பண்ணுவீங்க. அப்போ டக்குன்னு அதே பக்கத்துலேயே ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் அவங்களோட டிஷர்ட் இருக்கும், அதை எடுத்து அப்படியே உங்கள் மேலே போட்டு விடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்ப்பீங்க. இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க. தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே தேங்க்யூலாம் வேணாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தலையை தூக்கி அப்போது வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து இன்னும் அதே டைரெக்ஷனில் தான் நின்றுக்குவாங்க, அதே பொசிஷனில் தான். பையன் அப்படின்வாங்க. அப்படின்வீங்க. பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஹெட் டவுன் பண்ணுவீங்க. என்ன பையன், இன்னும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சேச்சா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்வீங்க. அப்போது என்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணுறியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க ரெண்டு பேரும். அன்னிலேருந்து உங்கள் ரெண்டு பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜேகே வீட்டுக்கு போயிருக்குவாங்க. ஜேகே பாட்டிக்கு வந்துட்டு லியா எல்லாத்தையுமே சொல்லியிருக்குவாங்க. ஜேகே வீட்டுக்கு போன உடனே அவங்க ரூமுக்கு தான் டைரெக்டாக போவாங்க. அப்போது அவங்க பாட்டி ஜேகே பெட் மேலே உட்காந்துருக்குவாங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே, பாட்டி என்ன பாட்டி பண்ணுற, என் ரூமில் எதுக்காக உட்காந்துருக்குற, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்வாங்க. அப்போது ஜேகே என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் அங்கே ஒரு கவுச் மேலே விசிறி போட்டு அவங்க பாட்டி கால்கிட்ட வந்து உட்காருவாங்க. யாரடா அந்த பொண்ணு அப்படின்வாங்க. அப்போ ஜேகே கன்ஃபியூஸ்டாக அவங்க பாட்டியை பார்க்குவாங்க. ஓ, அந்த லியா குரங்கு சொல்லிடுச்சா அப்படின்னு கேட்குவாங்க. யார் அந்த பொண்ணு? அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு வையன் பாட்டி அப்படின்வாங்க. ஓ, என்ன அந்த மாதிரி என்ன இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்வாங்க. பாட்டி, நீ அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு நீ தான் தேடி தேடி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு. எதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலனா, உங்கள் அம்மா ரொம்ப நல்லவடா, ரொம்ப இன்னசென்ட்டு, ஸ்வீட்டு, கைண்டு. எனக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இல்லை, உங்கள் அப்பாவுக்கு தான் அவளை அவங்க வீட்டில் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப பணக்காட்சியெல்லாம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்த பொண்ணு தான். சரி, இப்போ எதுக்காக அந்த விஷயத்த கேட்ட, பேஜ் சேஞ்ச் பண்ணாத அப்படின்வாங்க. அப்போ ஜேகே இல்லை பாட்டி, நான் பேச்செல்லாம் மாற்றல. நான் எதுக்காக கேட்டேன்னா, நீ இப்போ சொன்ன அத்தனையும் வயன்கிட்ட இருக்குது. சேம் அப்பா அம்மாவை பார்த்து விழுந்த மாதிரி தான் நானும் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே விழுந்துட்டேன். அவ்வளோ ரொம்ப இன்னசென்ட்,
ரொம்ப சாஃப்ட்டு, கைண்ட், ஹெல்ப் பண்ணுறது. எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ என் பேரனுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்துடுச்சு அப்படின்வாங்க. வேறு லவ் மட்டும் இல்லை பாட்டி, கூடிய சீக்கிரம் அவளை கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன் அப்படின்வாங்க. டேய், அன்றைக்கி கேட்டப்போ என்ன சொன்னேன்? டிகிரி முடிக்கணும், ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ராடுக்கு போகணும், அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பற்றி யோசிக்கிறேன்னு. இப்போ என்னடா இன்னும் டிகிரி கூட முடிக்கல, அதுக்குள்ளே கல்யாணம் பற்றி யோசிக்கிறேன். ஆமாம் பாட்டி, வயனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். என்னால் வெயிட்டெல்லாம் பண்ண முடியாது. இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் சொன்னதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி சிரிச்சிட்டு, நீ இப்படி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கோ. 1 வீக் ஜேகே சஸ்பெண்ட் ஆகிருக்குவாங்க. 1 வீக் காலேஜுக்கு போகிற மாதிரி இல்லை. வயன் வந்துட்டு காலேஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டடாகவே அட்டென்ட் பண்ணியிருக்குவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஜேகே பற்றி தான் இருக்கும். அவங்க வரல, என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து வெளியே வருவீங்க. கேட்கிட்ட வெயிட் பண்ணியிருக்குவீங்க. ஜாக் வந்துட்டு வண்டி எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்குவாங்க. அப்போது ஃபாஸ்ட்டாக அவங்க முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஸ்டாப் ஆகும். நீங்கள் வந்துட்டு டைட்டாக கண்ணை மூடிட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே. ஹாய் வயன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க காலேஜ்கிட்ட அப்படின்னு சொல்வீங்க. காலேஜ் உள்ளே வரக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, காலேஜ் வெளியில் வரல இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. ஆக்சுவலி உன்னை மீட் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஓ நான் இப்போது வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரி அப்போ வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே ஜாக் வந்துட்டு பையன் ஏறு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு நான் ஜாக் கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போ ஜேகே வயன் வந்து வண்டி ஏறு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல சீனியர், வயன் வந்து வண்டி ஏறுன்னு சொன்னேன். சீனியர், யாராவது பார்த்தா தப்பாக நினைக்குவாங்க அப்படின்வாங்க. யார் என்ன நினச்சாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, வந்து வண்டியில் ஏறு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு லியாவை பார்க்குவீங்க. அப்போ லியா, போவையன், நான் ஜாக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டிக்கிட்ட போவீங்க. அப்போது ஹெல்மெட் எடுத்து கொடுக்குவாங்க. நீங்கள் ஹெல்மெட் போட்டு அந்த பைக்கில் ஏறி உக்காருவீங்க. என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பரவாயில்ல, நான் இங்கே சைடில் பிடிச்சின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஆர் யூ ஷுர் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிடுவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு போயிடுவாங்க. லியா வந்துட்டு ஜாக்கே ஏதோ சொல்லி சமாளிச்சிடுவாங்க. பட் கேத்ரின் வந்துட்டு பயங்கர ஜெல்லசி, ரொம்ப கோவமாக நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. இன்னொரு பக்கம் ஜேகே, வயன் உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை, ஏய் என்ன ஈவினிங் நீ எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஓ அப்போ எனக்கு இருக்குது, எனக்காக என் கூட வரியா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. ஏன் வேறு என்னங்க போகணும் அப்படின்வாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. அக்கா 2 எக் பஃப் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, வயன் இங்கேயா, இங்கே ஹைஜீனாக இருக்காது, இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னால்? இங்கெல்லாம் ரொம்ப க்ளீனாக பண்ணுவாங்க, ஹைஜீன் பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இல்லையா? இன்னொன்று டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீனியர் அப்படின்வீங்க. அப்போது ஐயோ இவ ஒருத்தி ஃபோர்ஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திட்டின்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு வாங்கி கையில் கொடுக்குவீங்க. ஜேகே வந்துட்டு ஸ்டார்டிங் ஹெசிடேட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி தான் வாயில் வைக்குவாங்க. பட் டேஸ்ட் வந்துட்டு அமேசிங்காக இருக்கும். வா வயன் செம்மையாக இருக்குது அப்படின்வாங்க. நான் இங்கே சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றேங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளேயும் வயனுக்கு ஃபோன் வரும். என்னது, ஆமாவா, சரி ஓகே நான் வரேன், கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு, சீனியர் ஐம் ரியலி வெரி சாரி சீனியர், எனக்கு அந்த நான் வேலை செய்கிற கேஃபேல கொஞ்சம் ப்ராப்ளமு, நான் இப்போவே போகணும்,
ப்ளீஸ் சீனியர் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஓகே இட்ஸ் ஓகே நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. ஜேகே வந்துட்டு என்ன இவ்வளோ வேறு பொண்ணுங்க மாதிரி எல்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணுற டைமில் எப்படி விட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணுறதுக்காக ஆண்டி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஒன்றும் தேவையில்லை தம்பி, அந்த பொண்ணு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஸ்மைல் பண்ணி நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு ஐயன் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான், நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் சே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்களும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. ஜேகே வந்துட்டு அடிக்கடி வந்து வயனை மீட் பண்ணிக்குவாங்க. அவங்க வேலை செய்கிற கேஃபே கிட்டே போய் மீட் பண்ணுறது, அங்கேயே வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு விடுறது, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஒரு நாள் உங்கள் அம்மாவோட ஹோட்டலுக்கே வந்துடுவாங்க ஜேகே. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. பார்த்தா ஜேகே உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். சீனியர் நீங்கள் இங்கே என்ன சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அப்போது சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்குவீங்க. என்ன வையன் உங்கள் அம்மா கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா அப்படின்வாங்க. சீனியர் வேணாம் சீனியர், இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்ன வையன் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமா அப்படின்வாங்க. அப்போ அதுக்குள்ளே உங்கள் அம்மா வருவாங்க. என்ன வையன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற ஒரே டேபிள் கிட்ட அப்படின்வாங்க. அது வந்துமா அப்படின்வீங்க. அப்போது ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்திரிச்சு நிற்குவாங்க. ஹாய் அப்படின்வாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் வயனோட ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. வயனோட ஃப்ரெண்டா? ஆமாம் ஆண்டி, காலேஜில் வயனோட காலேஜில் நான் அவளோட சீனியர் அப்படின்வாங்க. ஓ அப்படியா, உக்காருங்க தம்பி, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்வாங்க. உங்கள் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்குவாங்க. அப்போ நீங்கள் சீனியர் நீங்கள் தான் ஹைஜீனு அதெல்லாம் பார்க்குவீங்கல்ல, இங்கே என்ன வையன் அந்த கடையில் பஃபே சாப்பிட்டேன், உங்கள் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேனா, இங்கே ரொம்ப ஹைஜீனாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவீங்க. எல்லா இடத்துன்னு வந்து கொடுத்துருக்குவீங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப ரசித்து சாப்பிட்ருக்குவாங்க. ஆண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆண்டி, இனிமேல் அடிக்கடி வர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தாராளமாக வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜேகே அப்புறமா வயனோட பாண்டிங் இப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கோ, இன்னும் டீப்பாக இருக்கோ. இது வந்துட்டு லியா டீஸ் கூட பண்ணிக்குவாங்க. உங்களை என்னம்மா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லின்னு இருந்தேன், இப்போ என்ன அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஹேய் நான் எங்கடி, அவர் தாடி என் பின்னாடி சுற்றின்னுக்கிறாரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அதில் நீயும் ரசிக்கிறதானே, பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஹெட் ஆன் பண்ணி ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. என்னடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாருக்கிட்டையும் உங்களை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா எப்படின்னா ஃப்ரெண்டுன்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குவாங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜேகே உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் எல்லாருமே பிளான் கூட பண்ணியிருக்குவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குற மாதிரி. அவங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே. ஜேகே பயங்கர ஹாப்பி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணோன்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்குவாங்க. நீங்களும் ஜேகே லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவீங்க. ஒருவேளை ஜேகே ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் ஓகே சொல்கிற ஸ்டேஜில் இருக்குவீங்க. அவங்க வந்துட்டு அன்றைக்கி காலேஜில் எல்லாமே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு வந்திருக்குவீங்க. அன்றைக்கி வந்துட்டு ஜாக் காணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாக்கை தேடிட்டு, இன்னொன்று என்னென்னா ஜாக்குக்கு நீங்கள் ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னமோ ஒரு மாதிரி டவுட் இருக்கும் ஜேகே மேலே. அவங்களாம் சரியில்லை, அந்த குரூப்பே சரியில்லை, நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, அதுக்கப்புறமா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சமாளிச்சிருக்குவீங்க. பட் அப்போத்துலேருந்து அவங்க உங்ககிட்ட ரொம்ப பேசுறது கம்மி பண்ணிட்டுக்குவாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, சடனாக அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் இல்லைங்களா? இல்லையா ஜாக்கை பார்த்தியா, எங்கே அவன் இன்னும் வரல காலேஜுக்கு அப்படின்வாங்க. இல்லை எதுக்குடி, நீ அவன் கூட தானே வருவேன் எப்போவுமே காலேஜுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. இல்லைடி, இப்போல்லாம் அவன் என்னை பிக் பண்ணுறதுக்கு வர்றதே இல்லை, ட்ராப் பண்ணுறதுக்கோ வர்றதில்லை. எதுக்குடி,
அதான் நான் சீனியர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு கோவம். ஏய், அது ஒரு விதமான ஜெலசிடி. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை, ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுன்னு கூட சொல்லலாம் இல்லை. ஸோ அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு, அப்போ அவனுக்கு ஜெல்லஸ் ஆகாது. ஏன்னா ஃப்ரெண்டு தான், அவங்க வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே சமாதானம் பண்ணிக்குவான். ஏய், என்னடி சொல்கிற, என்னென்னமோ ஹஸ்பண்டுன்னெல்லாம், சும்மா இருடி அப்படின்னு சொல்வீங்க. என்னடி நடக்க போகிறது தானே சொல்கிற அப்படின்வாங்க. அம்மா தாயே, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு பேசினுக்குவீங்க. அதுக்குள்ளேயோ ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு, ஹேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? அதடி பையனோட ஃப்ரெண்டு அந்த ஜாக்கு, அது வந்துட்டு கோவமா ஸ்போர்ட்ஸ் ரூம் பக்கம் போச்சு. அங்கே ஜேகே சீனியர் இருக்காங்க. என்ன பண்ணி என்ன வாங்கி கட்டிக்க போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. விட்ரி, அவனுக்கு என்ன இதெல்லாம் புதுசா? அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தோ நிற்கிறாள் அவள் ஃப்ரெண்டு ஒயன், ஓடி போய் காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே பயம் இருந்திருக்கோ, ஜாக் ஏதாவது சொல்லிடுவாங்க, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு லியா வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் டைரெக்ஷனில் தான் ஓடி போவீங்க. ஓடி போய் என்னென்னா டோர் ஓப்பன் பண்ணோம். அதுக்குள்ளேயும் அவங்க அங்கே கொஞ்சம் பேர் பேசுகிறது கேட்கும் உங்களுக்கு. சூப்பர்டா மச்சா, என்னடா எல்லாம் பிளான் பண்ணியிருக்கே போல், ஃப்ளவர் புக்கே, சாக்லேட்ஸு, ரிங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே அஃப்கோர்ஸ் அப்படின்வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணி ஹெட் டவுன் பண்ணுவீங்க. லியா வந்துட்டு உங்கள் ஷோல்டரை இடிக்குவாங்க, உங்களுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் சைலண்ட்டாக நின்றுக்குவீங்க. அப்போது இன்னொரு ஃப்ரெண்டு வேணும்ன்ட்டு நீங்கள் நின்றுக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, நீ ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு கேத்ரின் தெரிஞ்சிச்சின்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாடா. எப்படி இருந்தாலும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக போகிறான்னா அவள் ஹாப்பி ஆவாதானே அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, டேய் என்னடா சொல்கிற அப்படின்வாங்க. ஏய், எனக்கு தெரியும், நீ சும்மா இருடா. இல்லை, நீ கேத்ரின் சொன்னான்ற ஒரே ஒரு ரீசனுக்காக பையனை உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி பண்ணி உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டியே அப்படின்வாங்க. உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகிடும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒத்து கேட்டுக்குவீங்க. அதில் என்னடா இருக்குது, பையனுக்கு ரொம்ப ஆட்டிடியூடு, அவள் நம்ம கூடலாம் ஃப்ரெண்ட் ஆக மாட்டா அப்படின்னு சொன்னான். ஸோ அவளை ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி பண்ணேன், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க லியா. இப்படி திரும்பி பார்க்குவீங்க, பார்த்தா ஜாக் கூட பக்கத்துலேயே நின்றுக்குவாங்க. முறிச்சு உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. நான் சொன்னேன் நீ கேட்கலன்ற மாதிரி உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. உள்ளே அவங்களுக்கு பேசுறது கண்டினியூ பண்ணுவாங்க. இருந்தாலும் நீ பெட்டில் ஜெயிச்சிட்ட மச்சான், குட் ஜாப் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்வாங்க. மொத்தத்தில் நீ இப்போ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படின்வாங்க. அப்போது ஜேகே, ஃபார் ஷோர் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லைடா, எங்கள் அப்பா அம்மா பாட்டியெல்லாம் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணமும் பண்ண போகிறேன் அப்படின்வாங்க. பட் நீங்கள் வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்கன்னா, இது இவ்வளோ நேரம் கேத்ரின் பற்றி தானே பேசியிருந்தாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு கேத்ரின் தான் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுவீங்க. காங்க்ராட்ஸ்டா மச்சா, அப்போ ட்ரீட் எங்க அப்படின்னு கேட்பாங்க. கூடிய சீக்கிரம் தரடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே தட்டுன்னு உங்கள் கையில் இருக்கிற பேக் கீழே விழும். என்ன சவுண்டுன்னு எல்லாருமே வெளியே வந்து பார்க்குவாங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. ஜேகே ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தொட பண்ணுவாங்க. டோன்ட் டச் மீ, டோன்ட் யூ டேர் டச் மீ அப்படின்வீங்க. என்னாச்சு பையன் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே ஜாக் வந்துட்டு ஜேகேயோட காலர் பிடிக்குவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தோம், என் ஃப்ரெண்டை ஏமாத்துனீங்க. நான் அவளை படித்து சொன்னேன் உங்களெல்லாம் நம்பாதேன்னு. அவள் கேட்கல, அவள் இன்னசென்ட் சீனியர், அவளோட லைஃப்பில் எப்படி விளையாடிருக்கீங்களே அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, என்ன பேசுகிற, பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜாக் கையேடு அப்படின்னு சொல்வீங்க. பையன்,
கையெடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜாக் சைலண்ட்டாக கையை எடுத்து நின்றுடுவாங்க ஒரு பக்கம். அப்போ நீங்கள் ஜேகே பார்த்து, என்ன சீனியர் இன்னுமா உங்களுக்கு உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஆகல? பையன், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை பையன், போதும் நிறுத்துங்க. இன்னும் எதுக்காக சீனியர் இப்படி நாடகம் ஆடினுக்கிறீங்க? அதான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு. இல்லை வெறும் ஃப்ரெண்டு லவ் பண்ணுற மாதிரி தான் பெட் கட்டியிருந்தீங்களா? இல்லை என் கூட படுக்கணும்னு ஏதாவது பெட் கட்டியிருந்தீங்களா? அது நடக்கலன்னு இன்னும் ட்ராமா பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்வீங்க. பையன், என்ன பேசுகிற நீ அப்படின்வாங்க. இதை பாரு, என்றைக்குமே நான் உன்னை அந்த மாதிரி பார்த்தது இல்லடி அப்படின்வாங்க. ப்ளீஸ் சீனியர், இன்னும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் நம்ப போகிறதில்ல உங்களை. போதும், உங்களை நம்பி ஏமாந்தது போதும் அப்படின்வீங்க. அதுக்குள்ளே கேத்ரின் அங்கே வந்துட்டு, என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற, யார் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு கேத்ரினையே பார்க்குவீங்க உங்கள் ஃபுல் டியரி ஐஸோட. பட் ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துனுக்குவாங்க. இதெல்லாம் நீயே பண்ணிக்கிந்து உன்னோட ஆட்டிடியூடால். அன்றைக்கி எப்படியெல்லாம் பேசிட்டு போனேன், இப்போ பார்த்தியா? அதனால தான் நம்ம மாதிரிக்கிறவங்கக்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்கிறது அப்படின்வாங்க. அவங்க என்னென்னவோ பேசினுக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஒரு மாதிரி பிளாங்க் மைண்டாக டியரி ஐஸோட கேத்ரினையே பார்த்துருக்குவீங்க. ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துருக்குவாங்க. அவங்களுக்கு லியாவை ஸ்டாப் பண்ணோன்னு கூட தோணியிருக்காது. நீங்கள் வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிக்குவாங்க. அப்போ நீங்கள் கையை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்வாங்க. கையை விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. நான் விட மாட்டேன் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரே ஒரு அறை, சரியான அறை கொடுத்துருக்குவீங்க ஜேகேக்கு. நாடுகாடி என்னை ஏமாத்தந்தும் இல்லாமல் என் கையை பிடிக்கிறீங்க. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? என்னையும் வேறு பொண்ணுங்க மாதிரி நினச்சிட்டிங்களா? நான் வையன், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி என் லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து விளையாடுவாங்க, அப்புறமா வந்து சாரி சொன்ன உடனே நான் அவங்க பின்னாடி போயிடணும். என்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மிஸ்டர் ஜான். இந்த ஜென்மத்தில் என் மூஞ்சிலையும் முழிக்காதீங்க. இதுதான் நான் உங்களுக்கு கடைசியாக பார்க்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க. ஜாக் வந்துட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வருவாங்க. ஜேகேயும் உங்கள் பின்னாடி ஓடி வருவாங்க. அப்போ லியா அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு, எங்கே போகிறேன்னா? லியா வழி விட மாட்டேன். ஏன்னு அப்படி பண்ணேன்? பாவம், அவ எவ்வளோ இன்னசென்ட் தெரியுமா? உன்னை எவ்வளோ நம்பினா தெரியுமா? சும்மா இல்லாமல் நான் வேற உசுப்பேத்தி விட்டேன். அவ உன்னை லவ் பண்ணியிருந்தான்னா இந்த மாதிரி டைமில் நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்வாங்க. என்னலையா சொல்கிற? ஆமாம், அவன் உன்னை லவ் பண்ணியிருந்தா, இப்படி பண்ணிட்டியாண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு லியாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஜேகே வந்துட்டு ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கீழே தட்டுன்னு உக்காந்துடுவாங்க. அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜேகே ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு, நான் சொன்னேடா மச்சான், பானா இப்படியெல்லாம் பண்ணாத, அப்புறமா ரிக்ரெட் பண்ணுவேன்னு. இவங்க பேச்செல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டேன். இப்போ பாத்தியா அப்படின்வாங்க. இல்லை, நான் பையனை தூர போக விட மாட்டேன். எனக்கு அவள் வேணும், எனக்கு வையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுக்குவீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா, பையன் என்னடி ஆச்சு? உடம்பிடம் சரியில்லையா? ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு காலேஜ்லேருந்து? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குது, என்னடி ஆச்சு அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு டைட்டாக உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பையன், என்னடி ஆச்சு? எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இப்படி அழுகுற? ஏன் என்னடி, வாயை திறந்து சொல்லுடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், அம்மா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைம்மா, எனக்கு இந்த காலேஜு வேணாம், இந்த ஊரும் வேணாம், நம்ம பாட்டி ஊருக்கே போயிடலாம்மா. என்னம்மா ஆச்சு? எதுக்கு திடீர்னு? அம்மா வேணாம்மா, இந்த ஊர் இந்த காலேஜு எதுவுமே சரியில்லைம்மா, இங்கே எல்லாம் செல்ஃபிஷுங்க, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்வீங்க. சரி போகலாம், ரீசன் என்ன
ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா. மெயின் எனக்கு அந்த காலேஜுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. சரி, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போது நீங்களும் உள்ளே போயிடுவீங்க. ரூமில் போயிட்டு பயங்கரமாக ஆழ்ந்துருக்குவீங்க. அப்படியே தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருக்குவாங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும். லியா கிட்டே கேட்டிருக்குவாங்க. அவங்களும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜாக் கிட்டே கேட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஜேகே ஃபேஸ் கூட திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஜாக் வந்துட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்குவாங்க ஜேகேக்கு தெரியாமல். அதாவது வயனோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கினுக்குவாங்க. ஏன்னா அவங்க இந்த ஊரில் காலேஜ் விட்டுட்டு வேறு காலேஜுக்கு போயிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஜேகே அவங்க அம்மா ஹோட்டல்கிட்ட கூட போயிருக்குவாங்க. தெரியலப்பா, நேற்றுலேருந்து அழுந்துகிட்டே இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். என்ன ஆச்சு காலேஜ்லன்னாங்க. அப்போது எதுவும் இல்லாண்டி, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை, நான் இருக்கேன் இல்லை, எல்லாம் சரி பண்ணிடுறேன். அது அப்படின்வாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அழுந்து உங்கள் ஃபேஸெல்லாம் வீங்கிட்டுக்கோ, கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டுக்கோ. அப்போது உங்கள் அம்மா, பையன் வாங்க இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு அப்படின்வாங்க. அம்மா ப்ளீஸ், ஹோட்டலுக்கு வரவங்களெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னாத, நீ அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு அவங்கள அனுப்பு அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் எதுக்காக வெளியே வந்திருக்குவீங்கன்னா, எங்கே உங்கள் அம்மா நீங்கள் ஊருக்கு போகிறது சொல்லிடுவாங்களோன்ற பயத்துக்காக நீங்கள் வெளியே வந்திருக்குவீங்க. அப்படியே டிஸ்ட்ராக்டும் பண்ணியிருக்குவீங்க. நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஜேகே கூட அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க சைலண்ட்டாக. இப்படியே 2-3 days ஸ்கிப் ஆகிடும். ஜேகே வந்துட்டு லியா கிட்டே கேட்குவாங்க. லியா, என்னடி பையன் எதுக்காக காலேஜுக்கு வரமாட்டேன்றா? இன்னொரு உடம்பு சரியாகலையா? இன்னொரு அவள் பல்சர் நினச்சிட்டு அழுந்துட்டு இருக்காள். அவங்க அம்மா ஹோட்டல்கிட்ட போனால் அதுவும் லாக்காக இருந்துச்சு 2-3 நாளாக. என்னடி நடக்குது? அவங்க வீடு கூட லாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அண்ணா, பையன் இனிமேல் காலேஜுக்கு வர மாட்டான். எதுக்கு? அவள் ஸ்டடீஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாளா? அவள் ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணல. அவள் இந்த காலேஜ் இந்த ஊரை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே, என்ன சொன்ன அப்படின்வாங்க. ஆமாம் அண்ணா, அவள் இந்த ஊரை விட்டுட்டு போயிட்டான். என் ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, முன்னால் அவள் போயிட்டான். இனிமேல் அவள் திரும்பி வரமாட்டான். எதுக்கு நான் இப்படி பண்ணேன் அப்படின்வாங்க. ஏய், அப்படியெல்லாம் இல்லடி, அது எப்படி அவள் காலேஜை விட்டுட்டு போவா? காலேஜா? ஜாக் தான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாச்சு. அவள் வேறு காலேஜில் ஜாயினும் ஆயிட்டா. இனிமேல் இங்கே வரமாட்டா. அவள் சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் அவன் உன் முகத்தில் முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே, இல்லை இதெல்லாம் போய், அது எப்படி என்னை விட்டுட்டு அவள் போவா? எந்த ஊருக்கு போயிருக்கா எனக்கு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சால் கூட நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்கிறது? அவள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். அவள் அது எப்படி என்னை விட்டுட்டு போவா? அவளை அப்படி நான் போக விட்டுற மாட்டேன். எனக்கு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. என்ன நடக்கும்? நம்ம பையன் ஜேகேவோட லவ் ஸ்டோரி இங்கே எண்ட் ஆயிடுச்சா? 2 பேரும் பையன் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட்டே ஆக மாட்டாங்களா? இல்லை மீட் பண்ணுவாங்களா? அப்படி மீட் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி பண்ணுவாங்க? பையன் எங்கே இருக்காங்கன்னு ஜேகேக்கு தெரியாது. இதுக்கப்புறமா இவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், அதாவது லாஸ்ட் பார்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.